ஃப்ளவர்ஸ் அண்ணாங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இஷ்குவாலா லவ்வோட ஃபைனல் பார்க்க போகிறோம். அண்டு யா ஸோ இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. காசு அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்கணும், இது புரியாது. ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போ லைக் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, டேய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அது சைமன், நான் படிக்கலடா. படிக்கலையா? எதுக்குடா? அது நேற்று வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்துச்சா, அந்த மூட்லேயே இருந்துட்டேன். படிக்கல, மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? அட்டா பாவி, இப்போ மட்டும் நீ ஏதாவது எழுதி கொடுக்காம இருந்த அவன் உன்னை வறுத்து எடுத்துருவானே. சைமன், எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை, நீ படிக்கலன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நின்று என்ன 2 தடவை திட்டுவான். படிச்சுட்டு இந்த பீரியட் முடிக்குள்ளே எழுதி கொடுத்துரு. ஒரு வேலை நீ எழுதாமல் வெறுமை பேர் கொடுத்தோம் வையன், அவன் பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லி மாதிரி அசிங்கப்படுத்துவான். அதுக்கு இதுவே பரவாயில்ல அப்படிங்கிறியா? சரி. என்னாச்சு? சார், நான் படிக்கல சார். படிக்கலையா? எதுக்கு இல்லை காலேஜ் வர? சார், அது வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன், அதான். அப்போ வீட்டில் இருந்துக்க வேண்டியதானே? கெட் அவுட். இந்த பேர் எதுவும் முடிவுகளையும் எனக்கு படிச்சு எழுதி கொடுக்குற. ஓகே சார் அப்படின்ட்டு தான் லைக் அவனோட புக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு, காடு எப்படி நான் அதை மறந்தேன் அப்படின்ட்டு தான் லைக் அவனோட கிளாஸுக்கு வெளியே தானே நிற்கிறான். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே படிக்கிறான். ஸோ இப்படியே அதை கட் பண்ணி இந்த பக்கம் கட்டணும்னா, மச்சான் இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுல்ல? அதை டேஸ்ட்டே இல்லாட்டியும் உனக்கு டேஸ்ட் இருக்க மாதிரி தான்டா மச்சான். அப்படிலாம் கிடையாது, முட்டை பப்ஸ் இமோஷன் மச்சான், எனக்கு இதெல்லாம் புரியாது. பா, என்ன டேஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருந்து சங்கு கொஞ்சம் முன்னே வந்துட்டுருக்காங்க. என்ன மச்சான், வாழை வெளியே தத்துருக்கானுங்க என்ன அப்படின்ட்டு சங்குக்கா அப்படியே பார்க்க. ஸோ இந்த பக்கமா ஒரு மாதிரி க்யூட்டாக படிச்சுட்ருக்கான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் தலையை ஆட்டிட்டு லைக் நடந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக படிச்சுட்ருக்கான் அவன், அந்த கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு. ஏன்டா யாரும் என்ன மாதிரி மக்கா என்ன? சீச்சி, அவனெல்லாம் படிக்கிற பையன் மச்சான். ஓ, அப்புறம் வெளியே நிற்கிறான். சரி, நீ கிளாஸுக்கு போ, நான் அப்புறம் வரேன். நீ நெட்டுடா அப்படின்ட்டு ஜிம்னா அப்படியே போயிட. ஸோ அங்கே இருக்க வாலில் லைக் ஜங்குக்கு தான் கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை வாலில் சாய்ச்சிட்டு அந்த பக்கம் ஜாங்கே பார்த்துட்டே இருக்கான். ஏய், இங்கே டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்கல்ல, என்ன சவுண்டாக படிச்சுட்ருக்க? அந்த பக்கம் போ. சாரி சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் இந்த பக்கமாக நடந்து வரான். ஸோ அங்கே என்ன ஜங்கோக்கா லைக் அங்கே ஒரு தூண் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறான். ஸோ இப்படியே வந்துட்டு, எல்லாம் உன்னோட தப்பு, உனக்கு ஃபங்க்ஷன் அவ்வளோ முக்கியமா? எப்படிடா நீ இதெல்லாம் மறக்கிற? தான் வர வர நீ ரொம்ப மக்காயிட்டே போயிட்டுருக்க. இங்கே பாரு, இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் படிக்கிற வழியை பாரு. ஹே, உன்னை யாருன்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி படிக்காமல் கூம்பிட்டே போயிடாத, தயவு செஞ்சு ப்ளீஸ் பாடி அப்படின்ட்டு அவன் அங்கே அவனுக்குள்ளே பேசிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பார்க்குற ஜங்குக்கு தான் ஹார்ட் ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. எப்படிரா என்ன பண்ணாலும் ஒருத்தனால இவ்வளோ க்யூட்டாக எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு அங்கே ஜங்க் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தவாங்க அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். படிக்கணும் அப்படின்ட்டு இப்போ லைக் அங்கே ஆப்போசிட்டில் லைக் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் இந்த பக்கம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு இப்போ அப்படியே ஆஃப்டர் ஒரு 2 செகண்டு தாங்கக்கா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆக அவன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தாங்கோட அந்த நெத்திக்கிட்ட லைக் ஜேக்கியோட கையை வச்சு அப்படியே லைக் கையை வச்சுருக்கான். சீனியர் நீங்களா? படித்தா எல்லாத்தையும் மறந்துடுவியா? அங்கே பார்த்தியல்ல, தலை போய் பட்டுருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? சாரி, நான் பார்க்கல. எல்லாத்துலேயுமே கேர்லெஸ்ஸாக இருக்காது. அது எவ்வளோ ஷாப்பாக இருக்குது. இடையில பட்டுருந்துச்சுன்னா ப்ளட் வந்துடும். அது வந்து எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. எதுனா
அதுதான். அதுவா? ஆமாம், எனக்கு இந்த மாதிரி யாருக்காவது பிளட் வந்தா அடிபட்டா சுத்தமாக பிடிக்காது. அப்போது எல்லாரையும் நீங்கள் நல்லா தானே அடிக்கிறீங்க? எல்லாரையும் அடிப்பேன். எல்லாரும் நீ ஒன்றா? அது அப்படி தானே? தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு பிடிச்ச யாருக்காவது அடிபட்டாலோ கொஞ்சமாக பிளட் வந்தாலோ என்னால் அதை பார்க்க முடியாது, புரியுதா? உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அப்படின்ட்டு அங்கே ஜேகே தான் அப்படியே போக, இப்போ அப்படியே போகிற ஜேகேவே தாங்க ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் அங்கே தாங் தான் அப்படியே உட்காந்துட்ருக்க. அவனோட கை ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு. அதை அப்படியே பார்க்குறான். அவன் அறியாமே அவ்வளோ டேஸ் ஃபால் ஆகிட்டுருக்கு. தாங்க தாங்க என்னாச்சு? சரி சரி இரு இரு, எனக்கு கொஞ்சம் மீடியாவில் வந்துடுறானுங்களே. நீ என்ன பண்ணனா, ஒன்று ஏதாவது ரூமில் போயிரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். நான் போக மாட்டேன், எங்கே தான் இருப்பேன். தேவையில்லாத பிரச்சனை வருத்தேன். சரி நீ நீ ஏதாவது ஒரு வார்டுக்குள்ளே இருந்துக்கோ அப்படின்ட்டு திரும்ப லைக் அங்கே ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வார்டுக்குள்ளே அவனை அப்படியே அனுப்பி விட்டுற. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே அவ்வளோ மீடியா வந்துடுது. பிகாஸ் ஜங்குக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா சும்மா விடுவாங்களா? ஸோ எல்லாருமே வந்து அப்படியே கூட்டமாக இருக்கு. இங்கே ஜிமன் தான் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் தான் வெளியே வராங்க. டாக்டர் என்னாச்சு என்னாச்சு எனக்கு இல்லை ஓகே தானே? ஓகே தான். ஆக்சுவலாக அடி கொஞ்சம் பெருசு தான், பட் இருந்தாலும் அவ்வளோவா ஹெவியாக பிளட் லாஸ் ஆகலை. ஒருவேளை லாஸ் ஆகிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ அவர் ஓகே தான். தேங்க் காட். அவரை யாரோ கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். அவன் எப்போ கண்ணு முழிப்பான்? மேபி ஒரு 5 hours ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் மென்ஷன் அப்படின்ட்டு அங்கே அந்த டாக்டர் தான் அப்படியே போக. ஸோ அங்கே கொஞ்சம் மீடியா பர்சன்ஸ் எல்லாம் லைக் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ ஓகே தான் அவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் பேராக போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஆஃப்டர் 5 hours ஜிமன் தான் லைக் உள்ளே போகிறான். ஜங்குக்கா அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். டேய் மச்சான் மச்சான் ஜங்குக்கே மச்சான். என்னடா சொல்லு. உனக்கு எதுவும் மறந்துலாம் போலையே? இல்லை, ஞாபகம் இருக்கு. லூசாடா நீ, ஏடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல. நான் அங்கே இருந்து எதுக்கு எனக்கு இருக்கிறது பிடிக்கலடா. மச்சான் பைத்தியக்காரனா நீனு? பைத்தியக்காரனா? ஏடா பைத்தியக்காரலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இவனை வச்சிடு அப்படின்ட்டு ஜிமன் தான் அப்படியே வெளியே வரான். சொன்ன கால் வருது. ஹலோ ஜிமன், என்னாச்சு? அவன் ஓகே வந்தான், நீ அழாத இரு வர அப்படின்ட்டு ஜிமன் தான் அப்படியே போகிறான். அவருக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால காப்பாற்றிட்டாங்க. நீ எதுவும் கால் பண்ணிடாத சரியா? அது அது நான் பார்க்கலாமா? என்ன இது கேட்குற? போய் பாரு. அவர் என்ன பார்ப்பாரான்னு தெரியலையே. நீ போடா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமன் சொல்ல. ஸோ தாங்க தான் அங்கே இருக்க கொஞ்சம் லைக் அந்த டாக்டர் கோட்டு அந்த ஸ்டெத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு அப்படியே ஜங்கோட ரூம்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே பார்க்க அங்கங்கே லைக்கு இந்த கட்டு எல்லாமே போட்டு ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அதை பார்க்கவே முடியாது. அவனுக்கு அப்படியே நிற்கிறான். யார் நீங்கள்? இன்ஜெக்ஷன் போடணுமா? போட்டு கிளம்புங்க. எதுக்கு அப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க? அது ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக அது
தாங் தானே. ஸோ அங்கே அவன் அந்த மாஸ்க்கு கலட்ட ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இங்கே வந்துருக்க? உனக்கு இப்போ எப்படி இருக்கு? நீ பரவாயில்லையா? ஆ, எனக்கு ஓகே தான். ரொம்ப வலியாக இருக்கா என்ன? காயம்லாம்? மனசை விட உடம்பு கம்மியாக தான் வலிக்குது. ஜங்குக், சாரி. எதுக்கு சாரி கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, அது தப்பு பண்ணது நான் தான். என்னை மன்னிச்சிடு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கிளம்புறியா? போகிறேன் அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படியே போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கா அவர் மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. அங்கே இருக்க மீடியா பர்சன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1-2 பேர் தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போது ஆக்சுவலாக ஆஃப்டர் 2 days ஜங்குக், ஐ ஓகேனோ? யா யோங்கி, ஓகே தான். பட் ஹெட்டு மட்டும் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அது காயப்பட்டிருக்குல்ல, அதனால் இருக்கும். சீனியர் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. இன்னொரு 1 week பெட் ரெஸ்ட் எடு, சரியாயிரும். இன்னும் 1 week? எனக்கு ஒர்க் இருக்குது. இன்னொரு 1 month கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா ஒர்க் போய்க்கலாம். இல்லை அது நீ மூடு, கிளதை நான் பார்த்துப்பேன். ரெஸ்ட் எடு. இல்லைடா, 2 கம்பெனிக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மச்சான், எனக்கு அதை விட நீ தான் முக்கியம், புரிதா? அதை என்ன பண்ண எப்படி பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். மூட்டு 10 ரெஸ்ட் எடுக்க வழியை மட்டும் பாரு, சரியா? அண்ணா, நான் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ கொடுக்கலாமா? இல்லைத்தான், இப்போ கொஞ்சம் சாலிடாக கொடு. ஃப்ளோயிடு ஓகே, சாலிடாக கொடு, அதுக்கப்புறமா ஹெவியாக கொடுத்துக்கலாம். அப்போது ப்ரெட்டு பால் அந்த மாதிரி ஓகேவா? அந்த மாதிரி கொடு. ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு தாங்க தான் அப்படியே போகிறான். சரி, அப்போ அப்படியே போகிறது அங்கே இவங்கியும் ஜிம்மனும் பார்த்துட்டு, சரி இவங்கி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி பார்த்துக்கோ. அப்படின்ட்டு அங்கே இவங்கி கிளம்ப இப்போ ஜிம்மனா வேகமாக ஓடி போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காரான். ஏன் இவ்வளோ இடம் கிடைக்கு? உரசிட்டு தான் உட்காருவியா? ஆமாம், இவர் பெரிய சந்தனை கட்ட உரசனம் அப்படியே கமகமன்னு மனைவி போகிறாரு. அதை விட்டுறா. இங்கே பாரு, இப்போது தேங்க இருக்காங்க. தேங்க எதுக்கு இப்போ தேவையில்லாத டாபிக் எடுத்துகிட்டு இருக்க? தேவையான டாபிக் தானே மச்சான். இப்போது நீ என்ன நினைக்கிற? தாங்க மேலே எதுவுமே இல்லாமையோ அவன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான். மனிதாபிமானத்தோட அடிப்படையில் சர்ச் பண்ணுவார், மற்றபடி ஒன்றும் கிடையாது. தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுவிட்டு போயிட்டு உன் லைஃப்பை பாரு. அதான் உனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்களே, போய் அவரை உரச வேண்டியதானே. எதுக்கு வந்து உட்காந்து உரசிட்டுருக்க? மச்சான், உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவனையே நான் உரசினாலும் ஒன்று உரசுற மாதிரி ஆகுமா? அசிங்கமாக கேட்டுற போகிறேன், தள்ளு. சி, நான் சொல்கிறது நல்லா கேளு. இப்போது அவன் போயிட்டு உனக்காக மச்சான், உனக்காக சாப்பிட வேணும் தான். நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னானே, அடுத்து பெட் வாங்க போயிட்டான். அப்போதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கா என்கிட்ட நீ செருப்பால் அடி வாங்க போகிறேன்னு அர்த்தம். ஏன்டா எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பாரு, பாசிட்டிவாக பாரு மச்சான். இரு இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன். அவன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு குடிக்கிறான். அச்சான், சத்தியமாக அசிங்கமாக கேட்பேன். இங்கேருந்து போனேன்னா முட்டிங்கே உட்காரு. அவன் தானே வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு போக சொல்லு. எதுக்கு நான் போக சொல்லணும்? எதுக்கு அவனே ஒன்றா மச்சான் எதுக்குடா? எதுக்கு கோவப்படுற? பெட்டில் இருக்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கு, கோவப்படாத. அப்போது மூடிக்கிட்டு நான் சொன்னதை செய்ய. நான் அப்போது தாங்க வீட்டுக்கு போக சொல்லணும், அவ்வளோதானே? ஆமாம், அவ்வளோதான். சாங்க தாங்க தான் உள்ள வரான். சொல்ல வந்துட்டு, நான் வாங்கிட்டேன் ப்ரெட்டும் பாலும், நான் தரவா? எல்லாத்தாங்க நீ வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நான் வச்சுட்டு போகணும்? அவன் மூஞ்சே மாறுது பத்தியா? அவள் ஃபீல் பண்ணுறான் உனக்காக. அவன் மட்டும் இப்போ போகலை, லைஃப் லாங் நீ ஃபீல் பண்ணுவ. தாய்வனை இல்லாத்தாங்க, உனக்கு வீட்டில் வேலை இருக்கும், உனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கும்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ கொடுத்துட்டு கிளம்பு. எனக்கு எந்த வேலையும் இல்லை. 1 week நான் லீவ் போட்டேன். பாத்தியாடா, உன்னை பார்த்தவனு 1 week லீவ் போட்டிருக்கான். நான் கூட
1 மந்த் லீவ் போடுவேன் மச்சான். எதுக்குடா? உனக்கு ஃபினரல் நடக்கும்ல அப்போது. என்ன இவன் கொலை ஒன்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். தயாங், அது ஜிமன், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் அவர் என் மேலே கோவமாக இருப்பார்னு. ஆனால் எங்கே நடந்த எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அப்போது நானே சரி பண்ணுறேன். என்னால் இந்த கில்ட்டோடலாம் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஏதோ என்னால் அடிபட்டுருச்சு, அதனால் பண்ணுறேன். சொன்னேனா வலிக்குதுடா கில்லாதடா போ சொல்கிறான். ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? அப்போ என்ன மைத்துக்கு நீ இருக்க? தேங்கு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். முடியுதுன்னு சொல்கிறல்ல, நான் கொடுப்பேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு டாங் தான் இப்போ வந்துட்டு அப்படியே ப்ரெட்டையும் பாலையும் எடுத்து ஜேகேக்கு முன்னாடி நீட்டுறான். ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ இதை சாப்பிட முடியுமா முடியாதா? எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. அது மட்டும் இல்லாமல் நீ கொடுக்குறதையும் நான் சாப்பிட முடியாது. நீ யார் எனக்கு என்னை கேர் பண்ண? கிளம்பு. ஒரு யாரோ மாதிரியே இப்போ என்ன நடக்க போகுது? நான் யாரா? தெரியாமல் இருந்துட்டு போகுது. நான் யாரும் எனக்கு மறந்து போகட்டும், தெரியாமல் இருந்துட்டு போகட்டும், அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூட நினச்சிக்கோ. ஆனால் இப்போது இதை சாப்பிடு, இல்லைன்னா ஊட்டி விட்டுருவேன். அங்கே தேங்குக்கு தான் அப்படியே திரும்பி தாங்க ஒரு மாறி லுக்கு விடுறான். தாங்க அப்படியே திரு முடிச்சுட்டு நிற்கிறான். என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? அட்வான்டேஜா? நமக்குள்ளே எங்கே பவுண்ட்ரிஸ் இருக்குது? நமக்குள்ளே என்ன இருக்குது? அது வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, சாப்பிட்ணும், இல்லைன்னா ஜிம்மன் ஓட்டி விட்டுருவார் அப்படின்ட்டு அப்படியே போக. அப்புறம் மச்சான் சாப்பிட்றது இங்கே வாயேன். யோங்கி கூப்பிட்டியா? இதான் வந்துட்டேன். டேய் நில்றா மச்சான் அப்படின்ட்டுங்க ஜங்க் அத்தை ஜிம்மன் தான் அப்படியே வேகமாக வெளியே வந்துடுறான். டேய் தாங்கு தாங்கு. என்ன இது ஒரு மாதிரி இருக்க? தெரியல, எனக்கு அவர் அப்படியே கூடவே இருந்து அப்படி அப்படி பார்த்துக்கணுன்னு இருக்குது. ஆனால் பார்த்துக்கலாம், இப்போ நீ நினச்சா பார்த்துக்கலாம். ஆனால் எப்படி? நான் போனாலே அவர் என்ன முறைக்கிறாரு. இங்கே பாரு, நீ பண்ண வேலையெல்லாம் அவனை முறையாமல் தூக்கி வச்சு கொஞ்சம் இருப்பானா? அதை எப்படிரா அப்படியே நல்லது எல்லாமே பண்ணுவீங்க, ஆனால் அது அவருக்கு தெரியக்கூடாது இல்லை? மனசில் எப்படி தியாகின்னு நினைப்பு? அது இங்கே பாரு, எனக்கு இன்னும் 1 வீக்குக்கு அப்ராடில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். உனக்கே தெரியும், என்னை தவிர அவன் யாரையும் பக்கத்தில் விடவே மாட்டான். அதனால இந்த 1 வீக்கை யூஸ் பண்ணி நீ அவன்கிட்ட என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. எனக்கு அவரை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த கன்றாவி தான் சொல்கிறாங்க. கன்றாவி இதெல்லாம் என் உருவிட போகுது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் தான் மச்சான். ஐயாமா டேய், புத்திர பார்க்க போயிட போதுடா, நீ பாடு தூக்கி அடிச்சுன்னு இருக்க. நான் டேஷுக்கு போலில் வந்தேன். அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்மளோட அந்த எல்லை ப்ராஜெக்ட் இருக்குல்ல. ஆமாம், என்னாச்சு? அதுக்கு எல்லாம் வர சொல்கிறானுங்கடா. 1 வீக்கு இங்கே ஒர்க் இருக்காமா. நீயும் இல்லை ஆல்ரெடி சைன் வேறு பண்ணியாச்சு. அதனால் நான் மட்டும் போயிட்டு வரேன். லாஸ் ஏஞ்சலா? எதுக்கு? நான் இல்லாமல் நீ எங்கே போய் என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நான் போய் டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுன்னு சொல்லி அவங்க சமாளிக்க வச்சு ஏதாவது பண்ணின்னு இருக்கேன். ஆஃப்டர் 1 மந்த்து அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியும்ல, அது மட்டும் இப்போ விட்டோன்னு வையேன், அவள் தான். ஸோ நான் எதெல்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பிடிச்சி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம 2 பேருமே ஸ்டெப் எடுக்காமல் இருந்தோன்னா அவ்வளோதான். சரி, அப்போது எங்கே தேங்காய் பார்த்துப்பா மச்சான். பார்த்துப்பான்டா, உனக்கே தெரியும்ல, என்னை தவிர உன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படம் நல்லா தான் பார்த்துக்கிறான். இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஜிம்னா தாய்வனா அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கா அப்படியே இருக்க. ஜிம்மன் தான் அப்பாடா ஒரு வழியாக சொல்லிட்டேன். நான் எல்லா சென்ஸ்லாம் ஒன்றும் போகல, வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். அது மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது. பட் ஸ்டில் நீ பார்த்தேன், எனக்கு தெரில நீ என்ன நினச்சி அவங்ககிட்ட இப்படி இருக்க, என்ன நினச்சி அவங்ககிட்ட தள்ளி போகிற, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீயே விலகி போகணுன்னு நினச்சாலும் கடவுள் இருக்கார்ல, ஒன்றை விலக விட மாட்டார். ஏன்னா அவனுக்கு நீ தான், உனக்கு அவன் தான். அவனுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க, அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சால் மேபி அவனை லவ் பண்ணலாம். அது எல்லாமே எனக்கு தோணி எனக்கு பிடிச்சி நான் பண்ணேன். அவருக்கு தெரியணும் அவனை லவ் பண்ணணுன்னு நான் பண்ணல. இங்கே வா
அப்படின்ட்டு ஜிமன் தான் அப்படியே தேங்காய் ஹக் பண்ணிட்டு உன் நல்ல மனுஷனுக்கு நல்லா இருப்படா நல்லா இருப்ப அப்படின்ட்டு அப்படியே போகிறான். ஸோ அங்கே போக ஜிம்மனோட கை தான் பிடிச்ச ஒரு பர்சன் அப்படியே இழுக்கிறாங்க. ஐயோ ஏய் என்ன நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு கிளம்புற, அப்புறம் வேற என்னவா? என் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, உன்னை கவனிக்க வேண்டாம்? ஊடு வந்தால் காப்பி தண்ணி கொடுத்து கவனிப்பாங்க, ஆஸ்பத்திரி வந்தால் என்ன கவனிப்ப? ஊசி போட்டா? ஓ, உனக்கு ஊசினா பயமா? யாருக்கிட்ட ஊசியா? அது பயம்லாம் இல்லை, அது அப்போ பயம், அது லைட்டாக. ஊசியெல்லாம் போட போகிறதில்ல, உனக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ண போகிறேன். என்னது ஃபுல் பாடி செக்கப்பா? ஏன் உனக்குள்ள நோய் இல்லையே? இல்லையா? இதோ இங்கே ஹார்ட்டுக்குள்ளே நீ தான் இருக்க. காதல் நோய் இருக்கு 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 இருக்குல்ல? அப்போது செக் பண்ணிடலாமா? ஹார்ட்டுக்குள்ளையா? என்ன பண்ணுவ? அதுவா, ஃபுல் பாடி செக்கப்புக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோட ஷர்ட்டை கழட்டணும். ஏய் என்னது ஷர்ட்டை கழட்டணுமா? நானும் பண்ணியிருக்கேனே, இப்போலாம் இல்லையே. நீ நார்மல் டாக்டர்கிட்ட பண்ணியிருப்ப, ஆனால் நான் அவனோட டாக்டர் பாய் ஃப்ரெண்ட். அப்போது தாடி ஏதோ பிளான் பண்ணுறான். யோகி, நான் இப்போது உடனே கிளம்பணும். லாஸ் ஏஞ்சல் வரையும் முக்கியமான வேலை. எங்கேயும் ஒன்று விட முடியாது, நீ இங்கே தான் இருக்க போகிற, அதுவும் என் கூட. நான் சொல்கிறேன் அழ முடியாது. உன் தம்பியையும் என் ஃப்ரெண்டையும் கட் பண்ண நான் எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் தெரியுமா? நான் இப்போவே கிளம்பணும். முடியாதுன்னு சொல்கிறல்ல. சொன்னா இவன் இப்போல்லாம் பேசுகிறான், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டணும். சட்டை கழட்டு. மாட்டா, நீ கழட்டுறியா இல்லை நான் கழட்டவா? எங்கேயும் அது கலட்டு அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் தான் லைக் அவனோட ஷர்ட்டை கலட்டுறான். ரொம்ப கை வச்சு மூடிக்கிறான். என்ன அது? அது நீ டாக்டர் தானே, எதுக்கு உடம்புலாம் பார்க்குற? நான் தான் சொன்னேனே, நான் டாக்டர் மட்டும் கிடையாது, டாக்டர் பாய் ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் என்ன? இவன் மொழி சரியில்லையே. பாரு, இது ஹாஸ்பிட்டலு, அப்புறம் யாராவது வந்தால் தப்பாக நினைப்பாங்க, தள்ளிப்போ. அப்படியா? இது என்னோடய கேப், யாரும் வர மாட்டாங்க. அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் தான் ஒன்றுமே பண்ணல ஜிமன். அது பரவாயில்ல, உன் லிப்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், அழகாக இருக்குது. லிப்ஸு இருக்கும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவேன். எதுக்குண்ணா? நான் சாப்பிட தானே? என்னது? அப்படிலாம் இல்லை. நான் சாப்பிட தானே? அப்போது நான் சாப்பிட்டுக்கிறேன். எங்கே இதெல்லாம் வேண்டாம். ஹே யோகி, வேண்டாம் விடு, நான் போகிறேன். எங்கே போகிற? நான் தான் சொன்னேன்ல, ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக செக்அப் பண்ணணும். அப்புறம் எங்கே போகிற? இல்லை, நீ பேசுகிறது பாடுறது பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நான் போகிறேன். அப்படியே லைக் ஜிம்மனை தான் வாரோட பின் பண்ணுறான். அந்த பிள்ளையா அப்படியே முழிச்சிட்டு நிற்கிது. வானா இப்போலாம் பண்ணாதான். ஸோ அப்படியே இப்போ யோங்கி தான் லைக் ஜிம்மனோட அந்த ஹேரை காதுக்கு பின்னாடி எடுத்து சொல்லி விட்டு லைக் அவனோட நெத்தி, நோஸு, லிப்ஸு, நெக்குன்னு சொல்லிட்டு லைக் அவனோட அந்த ஃபிங்கரை வச்சு ஒரு மாதிரி வரட அந்த பக்கம் ஜிம்மனுக்கு தான். ஹே யோங்கி, வேணாம் விட்டுரு. வேணுமா? என்ன வேணும்? புரியல, தெளிவாக சொல்லு. என்னை விடு, நான் போகிறேன். எங்கே போகிற? ஸோ அங்கே அப்படியே லைக் ஒரு கை எடுத்து ஹிப்பில் வச்சிட்றான். யோங்கி, வானா இதெல்லாம்
தப்பு தப்பா? என்ன தப்பு? எதுவுமே தப்பு இல்லை. அது சாங்க அவங்களுக்குள்ள அப்படி இப்படி 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 சொல்லிட்டு லைக் ரொமான்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தோன்னா சோஃபாலையா தாங்க உட்காந்துட்ருக்கான். லைக் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டி கவுச்சு அந்த மாதிரி இருக்கும்ல. சாங்க அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கா அவனும் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கான். ஸோ அங்கே தாங்க தான் ஏதோ ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. அப்போது லைக் ஏதோ யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு வேகமாக ஜங்கு கிட்டே வந்து நிற்க ஜங்குக்கா அப்படியே பார்க்குறான். என்ன? அது ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு லைக் அங்கே இருக்க ரெஸ்ட்ரூம்குள்ளே தான் போகிறான். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வரான். ஏய், என்னது? அது ஒன்றும் இல்லை, 1 வீக் ஆகிடுச்சுல, உங்கள் காலில் வேறு அடிபட்டிருக்கு, எந்திரிச்சு நடக்கக்கூடாது. அதனால டாக்டர் என்ன அவங்கள ஏற துணி வச்சு தொடச்சி விட சொன்னாங்க. என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை, துடைக்கணுமா, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அது ஜெமன் வந்து தொடச்சிப்பான். அவர் போயிட்டாரு. ஷர்ட்டை கழட்டணும். இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன். கையில் கூட உங்களுக்கு அடிபட்டிருக்கு. அது நானே கலட்டுறேன். இல்லை, அது வேண்டாம். இல்லை, வேண்டாம். சாங்க தாங்க தான் லைக் அவன் கொண்டு வந்ததை அங்கே டேபிளே வச்சுட்டு லைக் ஜங்குக்கோட அந்த ஷர்ட் பட்டனை கலட்ட அங்கே ஜங்குக்கு தான் அப்படி ஒரு மாதிரி சைடை திரும்பி உட்காந்துக்கிறான். கை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டை ஃபுல்லாக கலட்டிடுறேன். அங்கே ஜங்குக்கா தாங்க பார்க்கவே இல்லை. ஆத்தாடே, என்ன அப்படி பார்க்குற? தொடைக்கலன்னா தொடைக்க மட்டும் செய். என்ன லுக்கு? அது தொடக்கலாமே அப்படின்ட்டு அங்கே அப்படியே அந்த தண்ணி எடுத்து லைக் அந்த துணியில் அந்த துணி அப்படியே புளிஞ்சு இப்போ அப்படியே ஜங்குக்கோட பேக்கில், அதாவது அந்த நெக்கு போர்ஷனில் அப்படியே வைக்க. என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. நான் ஹாட் வாட்டர் பிடிக்கலையே. ஓ, அது சாங்க தாங்க ஒரு மாதிரி ஜங்குக்கோட பாடியை லைக் தொடச்சி விட ஜங்குக்கு தான் அப்படியே என்னமோ ஆகுது. அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஹே, எவ்வளோ நேரம் தொடச்சிட்டியா? இல்லை, 1 வீக்காக தொடக்கல. அதான் கொஞ்சம் அழுக்கெல்லாமே இருக்குது. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். சீக்கிரமாக பண்ணுறியா? சரி அப்படின்ட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கான். பின்னாடி முடிஞ்சிருச்சு, இப்போ முன்னாடி பண்ணும். அது பண்ண அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ அங்கே தாங்க ஒரு மாதிரி அந்த ஆர்ம்ஸு ப்ளஸ் அந்த 6 பேக்கு அப்புறம் அவனோட செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஏய், அது எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கே அப்படியே தாக்குறான். கையில் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அவன் அப்படியே மெதுவாக லைக் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அந்த கிளாத்தை கொண்டு போயிட்டு வைக்க அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். தெரியாமல் வந்துடணும். கூல் அப்படின்ட்டு அங்கே தாங்கதான் லைக் அப்படியே அவன் பாடியை அப்படியே தொடக்க லைக்கு அவனுக்கு அங்கே ஏதோ ஒரு ஃபீலு. ஆக்சுவலாக அங்கே தொடக்கும் போது தாங்கோட அந்த ஃபிங்கர்ஸு லைட்டாக ஜேகேயோட பாடியில் டச் ஆகுது. ஸோ அந்த ஃபீல் அவனுக்கு அங்கே ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் என்னமோ ஒரு மாதிரி இருக்கானுங்க. அந்த கையை கொடுங்க. அந்த கை தரேன் அப்படின்ட்டு இப்போ இந்த கையை எடுத்து அப்படியே கொடுக்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தவன் இந்த கையை எப்படி லைக் எடுக்கவும் அவனால் அந்த பக்கம் திரும்ப முடியல. ஸோ இப்படியே திரும்பி அப்படியே லைக் தாங்க தான் பார்க்குறான். ஸோ தாங்க அப்படியே குனிஞ்சிட்டு லைக் அது எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இப்போ மெதுவாக நிமிர்ந்து அங்கே பார்க்க. ஸோ அங்கே அவங்க 2 பேருக்கு இடையில
குட்டியாக ஒரு ஐ கான்டாக்டு. ஆக்சுவலாக 2 பேரோட ஃபேஸுக்கு இடையில அவ்வளோ கேப் எல்லாமே இல்லை. ஸோ க்ளோஸாக தான் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் மெதுவாக அவனோட இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து தாங்கோட கணத்தில் வைக்கிறான். ஸோ தாங்கா அப்படியே ஐ பிளிங்க் பண்ணவே இல்லாமல் லைக் ஜங்குக்கோட ஐஸை தான் பார்த்துட்டே இருக்கு. இப்போது மெதுவாக செக்கியோட கண் அவனோட ஐஸ்லேருந்து தாங்கோட லிப்ஸுக்கு வருது. ஸோ அந்த லிப்ஸை அப்படியே ஜங்குக் பார்த்துட்டே இருக்க சேம் அதே மாதிரி இந்த பக்கம் தாங்கும் மெதுவாக அவனோட ஐஸ்லேருந்து கீழே வந்து லிப்ஸை தான் பார்க்குறான். லைக் அந்த பியோச்சிங்கில் ஒரு மாதிரி அப்படி இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக் தான் அப்படியே அகெயின் ஐஸை நிமிர்ந்து பார்க்க அகெயின் 2 பேருக்கு இடையில் குட்டியாக ஒரு ஐ கான்டாக்டு. ஸோ இப்போது மெதுவாக செக்கோட கை தான் தாங்கோட ஃபேஸை பக்கத்தில் கொண்டுட்டு வருது. தாங்கும் அப்படியே வரான். ஸோ இப்போது அப்படியே மெதுவாக ஜங்கோட லிப்ஸு தாங்கோட லிப்ஸு ரெண்டுமே அப்படியே அட்டாச் ஆக தாங்க அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ சேக்கியா ஒரு மாதிரி அவனோட லிப்ஸில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு அழகான கிஸ்ஸு அங்கே அப்படியே போயிட்டுருக்கு. மச்சான் ஜங்குக்கு ஐயோ அது நான் போகிறேன். கிளம்புது. கிளம்பு. இங்கே என்ன நடிக்குது? ஜிமன் நான் போகணும். நில்றாடி அப்படின்ட்டு அங்கே தாங்கள கையை பிடிச்சிக்கிறான். அது இல்லை நான் போகணும், விட்டுங்களே ப்ளீஸ். எங்கே போகிற? இங்கே பாரு, கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரோட கண்ணை பார்க்கணுமா? அப்போ தான் அந்த கிஸ்ஸுக்கே ஒரு மதிப்பு. எங்கே 2 பேரும் பாய் கேட்டிங் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ஜிமன் என்னை விடுங்க அப்படின்ட்டு தாங்க கையை வந்து விட்டுட்டு வேகமாக ஓட்டுறான். என்ன 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 எதுவும் தெரியா? நான் தெரிய விடுவா மச்சான். எங்க மூஞ்ச காமி, மூஞ்ச காமி காமி காமி. என்ன அது அது வந்து பாய் காதல் இல்லை காதல் இல்லைன்னு நான் மச்சான். அப்போ அதுவா? சினிமா பேசாத. அது அது வந்து நான் மட்டும் சொட்டிலாம் இல்லாம இருக்க. அப்போ முச்சிட்டியா? தா அது அது அவன் அவன் பாடியை தொடச்சி விட்டான், அதுதான். அடியா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் ஃப்ளைட்டு. சரி கட்சியோ மச்சானை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பான்னு வந்தேன். ஆனால் அது இதுக்கப்புறம் நான் தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், பாய். என்ன சூட்கேஸ்லாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் வெளியேறிடா, உள்ள வரையும் எடுத்து வருவானுங்க. சரி பார்த்துருந்தோ, அப்பப்போ கால் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சமாக உன் லைஃப்பை திரும்பி பாரு. உன் லைஃப்பில் இருந்த எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது, எதுவுமே உன்னை விட்டு போகலை, சரியா? அப்படின்ட்டு ஜிமன் தான் அப்படியே போக இப்போ அப்படியே சங் தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படியே லைக் நைட் தான். இந்த சாப்பாடும் டேப்லெட்டும் கொடுக்கணும், நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே. கோட் ஜங்குக் உள்ளவா? அது டின்னர் ப்ளஸ் டேப்லெட். அது கொடு. அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அதை பற்றி ரொம்பலாம் யோசிக்காத, சரியா? புரியுது. சரி அது கொடு. ஏந்தா அப்படின்ட்டு லைக் இப்போது தான் தான் அங்கே சாப்பாடு அப்படியே கொடுக்குறான். ஸோ இப்படியே லைக் அங்கே மொபைலாக ரிங் ஆகுது. சார்ஜில் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? நீங்கள் சாப்பிடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். அப்படின்ட்டு அங்கே ஜங்க் தான் சாப்பிட்டுட்ருக்க. இப்போ தாங் தான் அப்படி எடுத்து பார்க்குறான். ஜிமன் சாப்பிட்டுருக்காரே, நம்ம பேசலாம். ஹலோ ஜிமன். என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்.
அவர் சாப்பிட்டுருக்காரு. ஓ அப்படியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டீங்களா? ஏய் என்ன சொன்னேன்ல, அதெல்லாம் ஏன் போகல, உன் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். என்ன ஏன் வீட்லையா? ஆமாம், உங்கள் அம்மா இல்லை சும்மா பங்கமாக காடு விளையாடுறாங்க. நான் 2 தடவை தோத்துட்டேன். அப்படியா? தயாங்கு நான் தான் செய்த தெரியுமா? அம்மா நான் 2 நாளாக வீட்டுக்கு வரலையே, என்னை தேடினியா? டேய் வீட்டுக்கு வரலாம் என்ன கூட இருப்பேன், அதுக்கு நான் தேடணும். நல்ல அம்மா. சரி ஜெமன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ஜாய் பண்ணுறேன். அவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றாரு. நீங்கள் பாரு, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், வேணும்னா யூஸ் பண்ணியோ, வேணாம்னா வேணாம். என்ன? அப்படியே லைக் ஆஃப்டர் 2 minutes தாங்க அப்படியே அந்த ஃபோனே பார்த்துட்டே இருக்கான். பின்னாடி திரும்பி ஜங்குக்கையும் பார்க்குறான். ஜங்குக்கா அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அது தப்பு 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 பண்ணக்கூடாது. இருந்தாலும் அப்படியே திரும்பி பார்க்க இன்னும் கொஞ்சம் தான் அமைதி இருக்குது. அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இன்னொரு 2 minutes தான் இருக்கும். தப்பில்லை 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 அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஜங்கோட பாஸ்வேர்டு தான் கொடுத்துருப்பான் மொபைலோடது. ஸோ இப்போ அப்படியே மொபைல் ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு எதுக்கு அவர் எதுக்குள்ளே போக சொன்னார், என்ன இருக்கும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஒரு சீக்ரெட் ஃபோல்டர் தான், அதுக்குள்ளே தான் போகிறான். அதோட பாஸ்வேர்டையுமே ஜிமன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போது லைக் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனால் அதுக்குள்ளே ஆக்சுவலாக டேக்குக்கோட பிக்சர் இல்லை, தாங்கோட பிக்சர் மட்டும் இருக்குது. லைக்கு இந்த தூரத்துலேருந்து எப்படி சொல்ல, அப்படியே எடுப்பாங்கள்ல ரசித்து ரசித்து, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பிக்கும் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்கான். ஸோ அத்தனை பிக் இருக்குது அதுக்குள்ளே. என்ன இவ்வளோவா? இதெல்லாம் இவர் எப்போ எடுத்தாரு? அங்கே தாங்களோட கண்ணில் இருந்தால் ஒரு மாதிரி டியர்ஸ் வால் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் தெரியும் ஜங்கு அவன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ லவ் பண்ணா, அதுவும் ஆஃப்டர் 5 years இன்னுமே அந்த பிக்சர்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. சாப்பிட்டேன், வந்து டேப்லெட் எடுத்துக்கொடு அப்படின்ட்டு சொல்ல, அவன் அப்படியே அவன் டியர்ஸை வைப் பண்ணிட்டு மொபைலை வச்சுட்டு வர அப்படின்ட்டு லைக் வந்து அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். யார் ஃபோனில்? சிம்மன். என்ன சொன்னான்? அது அங்கே அரைவாயிட்டேன்னு சொல்ல சொன்னார். டேப்லெட் கொடு அப்படின்ட்டு டேப்லெட் எடுத்து அப்படியே லைக் சங்கு கிட்ட கொடுக்க, சங்குக்கு தான் அப்படியே போடுறான். ஸோ போட்டு முடிச்சுட்டு அங்கே நிமிந்து பார்க்க தான் ஜேகேவே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? தயாங் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, டைம் ஆயிடுச்சு, போய் பாடு. அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு லைக் அங்கே இருக்க குட்டி சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிறான். அங்கே தாங்கா தூக்கமே வரல, ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவன் அழுதுகிட்டே இருக்கான். இப்படியே லைக் இந்த பக்கம் பார்த்தோன்னா சங்கோக்கா அவன் அப்படி லைக் இந்த பக்கமாக திரும்பி அதே பிக்சர்ஸை ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்த்து அவனுக்கு அவனே அழகாக சிரிச்சுக்கிறான். ஓய் பட்டர் பிஸ்கெட், என்ன நினச்சிட்ரு? என்னை விட்டு தூரமாக போயிட்டா உன்னை விட்டு நான் அப்படியே இருந்துருவேன்னா? நீ என்னை விட்டு 5 வருஷம் இல்லை 50 வருஷம் தள்ளி போகணும்னு நினச்சாலும் அது வரையும் உன்னை பார்த்து ரசிக்க என்கிட்ட நிறைய மெமரிஸ் இருக்குது. ஒரு பக்கத்துக்கும் ஒரு மெமரிஸ். அந்த ஒரு மெமரிஸ்லேயும் நீ அவ்வளோ அழகு. ஸோ இப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆக அங்கே ஆக்சுவலாக நைட்டு ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போது சங்குக்கு தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படின்ட்டு லைக் மெதுவாக அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவனோட கை எடுத்து ஆக்சுவலாக ஜங்கோட ஸ்டொமக்கில் வைக்கிறான். ஆக்சுவலாக அங்கே
இன்னொரு ஹேண்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது அப்படியே திரும்பி மெதுவாக பேக்கில் பார்க்குறான். பார்த்தா தாங் தான் அப்படியே லைக் அவனுக்கு பேக்கில் வந்து அவனோட ஹிப்பு போர்ஷனை லைக் ஒரு மாதிரி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான். ஏய் தயாங் தயாங் அப்படின்ட்டு அங்கே ஜேகே கூப்பிட இந்த பக்கத்துலேருந்து எந்த சவுண்டும் இல்லை. பட் அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அங்கே அவனோட ட்ரெஸ்ஸு நனைஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கே தாங்க்கு அழுதுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. எதுக்கு அழுற? என்னாச்சு? சரி சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு தாங்களோட ஹேண்டு மேலே வச்சு ஒரு மாதிரி பேட் பண்ணுறான். இப்படியே ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸ் போகுது. ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் தாங்க அப்படியே மெதுவாக அவனோட ஹேண்ட் எடுத்துக்கிறான். ஓகே வாணி. ஓகே தான். ஏன் அழுத? தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? அது அது வந்து சரி அழாத. என்னன்னு சொல்லு. ஜங்கு, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஆனால் ஏனோ என்னால் அது எதையுமே சொல்ல முடியல. சரி சொல்ல வேண்டாம், நானே புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுப்ப? எனக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது கஷ்டம். ஏன்னா இங்கே யார் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நீ என்ன நினைக்கிற, அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போது நீ பெயினில் இருக்க, உனக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது. அந்த கம்ஃபர்ட்னா அவ்வளோதான். இந்த பக்கம் திரும்புவியா? இல்லை வேண்டாம். ஏன்? என்னால் ஒன்றை ஃபேஸ் பண்ண முடியும்னு தோணல. எதுக்கு? தெரியல. உன்னோட கண் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட விழுந்ததே அந்த கண்ணில் தான். இப்போது கலங்கி போயிருக்க அந்த கண்ணை என்னால் பார்க்க முடியாது. வேண்டாம், நான் பார்க்கல. சாங்க ஒரு மாதிரி அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி பக்கத்தில் வரான். சரி டைம் ஆயிடுச்சு, தூங்கு. என் மேலே நீ கோவமா இருக்கியா? கோவப்பட காரணம் நிறைய இருக்கு. ஆனால் காரணத்தை விட காதல் அதிகமாக இருக்கு. ஸோ கோவம் வரல. ஐ லவ் யூ. I love you. I love you. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, உன்கிட்ட இப்போ நான் சொல்லாமல் போனேன்னா என்னை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்னை விட அதிகமாக உன்னை ரொம்ப பிடிக்கும்.
நீ எப்போவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னா நிறைய யோசிச்சு நான் நிறைய பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல நான் இல்லாததான் உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க மறந்துட்டேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன் லைஃப்பில் எது முக்கியம்னு நான் நினச்சேனோ அது உனக்கு முக்கியம் இல்லை, நான் தான் உனக்கு முக்கியம். எனக்கு தெரியாது நான் உன்கிட்ட எல்லாத்தையும் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு. ஆனால் இப்போ என் கண்ணில் இருந்து வர்ற அத்தனை டியோஸும் உனக்காக மட்டும். இது மூலியமா என் காதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, அதை புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் பண்ண தப்ப அதை சரி பண்ணுமான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் இல்லாமல் நீயும், நீ இல்லாமல் நானும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டோம். டைம் ஆயிடுச்சு, தூங்க. என்னால் தூங்க முடியல. நான் தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது. இந்த 5 வருஷத்தில் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்காமல் நான் 1 டே கூட தூங்கினதில்லை. பட் இப்போ I want to sleep. ஸோ அங்கே ஜங்குக்கா அவன் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கான். இப்போ மெதுவாக தாங்கோட கையை எடுத்து விட்டு அவன் இப்படியே லைக் தாங்க ஃபேஸ் பண்ண மாதிரி படுக்கிறான். பட் தான் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஜங்கு அவனோட ஹேண்டை வச்சு தாங்கோட ஹெட்டை அவனோட செஸ்ட்டில் வச்சு நல்லா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுக்கிக்கிறான். ஃபேஸ் பண்ண விடல. குட் நைட். ஆஃப்டர் சம் செகண்ட்ஸ் அந்த இடமே அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஸோ இப்படியே அங்கே தாங் தூங்க ஜங்குக்கா அவன் கண்ணில் இருந்து டியர்ஸ் மட்டும் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படியே மார்னிங் ஆகிடுது. ஆக்சுவலாக இன்ன வரைக்குமே செக்கியோட கண் க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்போது அங்கே லைக் தாங் தான் லைட்டாக அவனோட பாடியை ஒரு மாதிரி அசக்க, இப்போது ஜங்கு மெதுவாக அவனோட ஹேண்டை வச்சு அழக்கா தாங்கோட ஹெட்டை ஒரு மாதிரி பேட் பண்ண அகெயின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தாங் தூங்குறான். ஸோ இப்படி இன்னுமே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக மெதுவாக தாங் அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணா யா அங்கே ஜெய்கோட செஸ்ஸில் தான் அப்படியே படுத்திருக்கான். ஸோ இப்போது மெதுவாக அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் ஜங்கு. அவன் இப்போ தான் லைட்டாக தூங்க ஸ்டார்ட் பண்ண அவனோட ஐஸு ரெண்டுமே க்ளோஸாக இருக்குது. ஸோ இப்போது மெதுவாக அவன் அப்படியே மேலே வந்து லைக் ஜெய்கோட ஹெட்டுக்கிட்ட அவனோட ஹெட்டை வச்சுக்கிறான். இப்போது அங்கே ஜங்குக்கோட லைக் அந்த ஹேரை ஒரு மாதிரி அவன் கோதி விடுறான். ஸோ அங்கே கோதி விடுற கையை செக்கியை பிடிச்சிக்கிட்டு லைக் அவனை ஹக் பண்ண வச்சுக்கிட்டு அகெயின் அவன் செஸ்ட்டில் சாய்ச்சி மறுபடியும் அவன் தூங்க வச்சுக்க தேவங்கோட லிப்ஸ்லையா லைட்டான ஸ்மைலு. ஸோ இப்படி லைக் இந்த டே கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி ஈவினிங் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஜங்கு நீங்கள் ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். தேங்க்யூ டாக்டர்.
ம் வெல்கம். அண்டு டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எதுவும் பெயின் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டல் வாங்க பார்த்துக்கலாம். ம் ஓகே டாக்டர் அப்படின்ட்டு அங்கே செக்கே சொல்லிகிட்ருக்க. ஸோ அந்த டாக்டர் வெளியே போனவொடனே தாங்க தான் உள்ள வரான். டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டேன், நம்ம இப்போது கிளம்பலாம். ம் கிளம்பலாம். அது நான் வரேன் அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக சிக்கனில் அந்த ஷர்ட்டை போட முடியல. ஸோ இப்போ தாங்க அப்படியே வந்து ஜேகே கிட்ட லைக் அந்த ஷர்ட்டை போட்டு விட ஜேகேயா தாங்க மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் தாங்க ஜேகே ஃபேஸ் பண்ணல. அவன் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். பட் அவனோட ஃபேஸ் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பிங்க்காக இருக்குது. அது தாங்கனால நல்லா ஜங்குக்குனால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அது இப்போது அவங்க வீட்டுக்கு வேண்டாம். அது ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேற? அது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் எதுவுமே நடக்கும் போத மாதிரி உங்களால் ஆக்ட் பண்ண முடியும். ஆனால் என்னால் முடியாது. அதான் உன் மூஞ்சியை காட்டி கொடுக்குது. என்ன? அங்கே நீ வைக்கப்படுறது எங்கே தெரியுதுன்னு. சரி, அது வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க மேலே ரொம்பவே க்ரேஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம். அப்புறம் நான் வேறு எங்கே போகிறது? உங்கள் ஃபேன்ஸை விடவும் அதிகமாக உங்கள் மேலே ஒருத்தன் பைத்தியமாக இருக்கான். வேணும்னா அவன் வீட்டுக்கு போகலாம். ஓ, யார் அது? யார் அது? ஆக்சுவலாக அங்கே டாங் லைக் ஜேகேயோட பட்டன்ஸை போட்டு விட்டுட்டு தான் பேசிகிட்ருக்கான். அங்கே ஜேகேயா ஒரு மாதிரி ஃப்ளோட்டி லுக்கில் தாங்கே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ மெதுவாக தாங்க நிமிந்து ஒரு செகண்ட் தான் ஜேகேயை பார்க்குறான். பட் அதுக்கு மேலே முடியல, அப்படியே குனிஞ்சிக்கிறான். நான் அது ஒன்றும் இல்லை. சரி, நம்ம போகலாம் அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே போக அங்கே தேங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து இவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். என்ன பாரு, முடிஞ்சா பார்க்க மாட்டாங்களா? ஏன் நான் உனக்கு எப்படி தர்றேன்? ஏன் என்னை பார்க்க முடியாது? அது வந்து எனக்கு என்னமோ இப்போ உன்னை பார்க்கும்போது யாரோ ஞாபகம் வர்றாங்க. யாரோ? என்னோட பட்டர் பிஸ்கெட்டு. பட்டர் பிஸ்கெட்டா? ஆமாம், அவன்தான் எல்லாத்துக்கும் அப்படியே அழகாக வைக்கப்பட்டுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டு அந்த இன்னசென்ட் ஐஸில் அப்படியே என்ன பார்ப்பான். ஓ, ஆனால் என் பட்டர் பிஸ்கெட்டுக்கே நீ டஃப் கொடுப்ப போல இருக்கு. என்னது? அதான் தெரியுதுல்ல எனக்கு முடியலன்னு. அப்புறம் ஏன் டேஸ்ட் பண்ணுறீங்க? டேஸ்ட் பண்ணுறேன்னா? ஆமாம், எனக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். சரி, டாக்டர் வந்தால் வந்துடுவாங்க, தள்ளுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். போகலாமே. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இந்த ரொமான்டிக் சினாரியோவில் நான் ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்றேன். என்ன? அதுவா? ஒரே ஒரு செகண்ட் அப்படின்ட்டு அங்கே ஜாங்குக் தான் அவனோட மொபைல் எடுக்கிறான். பொறுக்கி 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 பொண்ணாட பரதேசி நாய், பிளட்டி இடியட்ஸ், கவுண்டர், ஸ்டூபிட் நான்சென்ஸ். எவ்வளோ திமிரு இருந்தா நைட் டைமில் ஒரு பையன்கிட்ட எவ்வளோ
அசிங்கமாக நடந்துப்பா. இங்கே பாரு, இதுக்கப்புறமா என் மூஞ்சில் முழிச்ச சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுருவேன். மூஞ்சும் ஓரையும் பாரு, பொறுக்கி 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 பொறுக்கி. அங்கே தாங்க தான் இதை கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். சரி, இப்போ அப்படியே சவுங்க பார்க்க ஜேகேயா அப்படியே சிரிக்கிறான். இதை இன்னுமா நீ டெலிட் பண்ணல? டெலிட் பண்ணுறதா? நானா? ஏய், இதெல்லாம் டெலிட் பண்ணுற விஷயம் கிடையாது. உனக்கு தெரியுமா? இதை கேட்காம ஒன் டே கூட நான் தூங்க மாட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. அன்றைக்கி நீ நல்லாவே திட்டின. போதும், அதை டெலிட் பண்ணா? டெலிட் பண்ணுமா? அதெல்லாம் முடியாது. இங்கே பார்த்தாங்கோ, அவெல்லாம் உனக்கு ஒழுங்கு மாதிரியாக டெலிட் பண்ணிடு. முடியாது அப்படின்ட்டு அங்கே தாங்க ஃபோனை வாங்க ட்ரை பண்ணேன். சங்குக்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மேலக்கும் கையில் லைக் மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே லைக் அவன் அகெயின் லைக் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்குக்கு மேலே விழுந்துடா. ஸோ சங்குக்கா அப்படியே போயிட்டு பேக்கில் சாஞ்சிடறான். சாய இப்போ அப்படியே அவன் மேலே உட்காந்துருந்த தான் லைக் அவனும் அப்படியே போயிட்டு அவன் மேலே விழ ஆக்சிடென்டலாக 2 பேரோட லிப்பும் அட்டாச் ஆயிடுது. ஸோ அங்கே தாங் தான் லைக் அப்படி ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ண ஜேகேயா அவன் 2 ஹேண்டையும் எடுத்து தேங்கோட பேக்கெட்டில் வச்சு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அங்கே அந்த கிஸ்ஸு ஒரு மாதிரி லைக்கு சாஃப்டாலாம் கிடையாது, ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இத்தனை நாள் ஆச்சு என் மச்சான் என்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதற போகிறான் அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ண ஜங்குக்கு அடடாக்கு போடுறாடே. ஏய், என்னாச்சு? டேய் ஜங்கு அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் தான். அந்த பக்கம் ஜேகே ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைப்பீங்க. கிடையாது, தலைவன் சும்மா பூந்து விளையாடிட்டு இருக்கான். மறுபடியும் நான் பாரு மச்சான். டேய் இந்தடா மச்சான், நான் வந்துட்டா. டேய் ஐயோ சாப்பிட்றானே மச்சான், இங்கே பாரு, என்ன பாரா டேய் அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் தான் மாதிரி பெட்டை சுற்றி குச்சின்னு இருக்கான். இப்போ அப்படியே லைக் லிப்ஸ்லாம் எடுக்கல, ஒரு கையை மட்டும் எடுத்து ஜிம்மியோட மண்டை மேலே வச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஸோ அங்கே தள்ளி விட்டுறான் லைக் ஜிம்மின் அப்படியே வந்து யூங்கி மேலே விழுந்துடுறான். அட பாவி, கட்சியில் என்னையே தள்ளி விட்டல. அங்கே அப்படியே ஜிம்மன் திரும்பி பார்க்க அங்கே ஜங்குக்கு தான் கையாலே டோரை சாத்திட்டு மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அது நம்ம ஜிம்முக்கு நல்லாவே புரியுது. கட்சியில் பண்ணிட்டல அவனை. என்னடா இது இங்கிலீஷ் படிக்க விட மோசமாக இருக்கு. ஏய் மச்சான் அடி அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் தான் லைக் அந்த டோரை சாத்திட்டு அப்படியே போயிட. இந்த பக்கமாக அந்த கிஸ்ஸு லைக் இப்போது ஜங்குக் தான் தாங்க ஒரு மாதிரி கீழே வச்சுட்டு அவன் மேலே வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வெளியே பார்த்தோன்னா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே ஒருத்தன் நடந்து தெரிஞ்சிட்ருக்கான். எதுக்கு இப்போ இப்படி நடந்துட்டுருக்க? என் கண்ணு முன்னாடியே முத்தம் குத்துனிருக்கான். கண்டியில் இத்தனை நாள் அவனை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க நான் வந்தா என்னதான் தேங்க எனக்கு பிடிச்சாலும் இன்னைக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு காண்டாவது. டேய் கதவை திறடா மச்சான் அப்படின்ட்டு அங்கே டோரை போட்டு தட்டிட்டு இருக்கான். ஆனால் உள்ளேருந்து நோ ரெஸ்பான்ஸு. ஸோ இந்த பக்கம் இவங்கிக்கு தான் அதுக்கு மேலே காண்டாகுது. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே நான் இருக்கும்போது எப்படி மொத்தம் கொடுத்து நிறுக்கலாம்? அதானே, எப்படின்னு நான் சொல்கிறேன், இங்கே வா. சாங்க யோங்கி தான் அப்படியே பிடிச்சி ஜிமினுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்க. அங்கே இருக்க லைக் எல்லாரும் ஆக்சுவலாக அங்கே பார்த்துட்ருக்காங்க, பிகாஸ் வெளியே தான் நின்றுருப்பானுங்க. ஸோ அங்கே யோங்கி தான் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு லைக் அவனோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே லைக் ஆஃப்டர் சம் மினிட்ஸ் இருக்கலாம், சம் ஹவர்ஸ் இருக்கலாம், நமக்கு இருக்குது அப்படியே தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து லைக் காரில் லக்கேஜ் எல்லாமே ஜிம்மன் தான் எடுத்து வச்சுன்னு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக ஒரு மூஞ்சியை லைக் ஒரு பக்கமாக திருப்பி வச்சுருக்கான். லைக் எப்படி சொல்ல அப்படிங்கிற மாதிரி திருப்பி வச்சுருக்கான். ஸோ இப்படி லைக் கார் டிரைவர் சீட்டில் தான் போய்ட்டு உக்காரான். திருப்பியே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தா மறுபடியும் ஆக்சிடெண்ட் ஆயிரும். வேணா நான் ஓட்டவா? அப்படின்ட்டு அப்படியே அவன் அந்த காரை ஓட்ட. ஸோ இப்போது லைக் ஒரு பிளேஸில் தான் இங்கே ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே ஜிம்மன் தான் சுற்றி பார்க்குறான் அந்த இடத்த. அப்படியே அவன் கண்ணில் ஒரு பப்ஸு கடை தான் மாட்டுது.
என்னதான் இருந்தாலும் காதல் இருக்கு, இல்லாமலாம் போகாது. வண்டி எடு. என்ன வாங்கினேன்? அது ஒன்றும் இல்லை, தாங்கன்னா ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அதோ அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி போ. அப்படின்ட்டு தலைவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு போகிறான். ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக அந்த காருக்குள்ள ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நீ இல்லாத நேரத்தில் உன் க்ரேசி ஃபேன் இருக்காளுகளே, அவளுக்கெல்லாம் உன் வீட்டு டோரை போயிட்டு நடுன்னு தட்டி அங்கே பாஸ்வர்டெலாம் உடைக்க ட்ரை பண்ணியிருக்காளுங்க. அதனால் உன் வீடு உனக்கு சேஃப்டி இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இதுக்கப்புறமா நான் தாங்க வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஏடா அப்படி பார்க்குற? ஓகே ஓகே அப்படின்ட்டு அங்கே போயிட்டு லைக் தாங்க வீட்டில் தான் அவனோட காரை ஸ்டாப் ஆகுது. ஜமன், ஏய் மச்சான், ஏய் நாடா இந்தா. என்னது இது? பப்ஸு. யாருக்கு வேணும் உன் பப்ஸே? உனக்கு அவன் தானே முக்கியம், நானா முக்கியம்? போடா போடா. காதெல்லாம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தூக்கி போட்டுருவீங்க. டேய் யார் சொன்னா நான் உன்னை தூக்கி போட்டேன்னு? மச்சான், நான் உன்னை என்ன தூக்கி போகிற இடத்துல ஆட வச்சுருக்கேன்? டேய் நீ எனக்கு அப்படிடா. இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி நீ எனக்கு அப்படி இப்படின்னு சொல்ல தெரியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் யார் என் லைஃப்பில் வந்தாலும் எனக்கு நீ இல்லைனா அது ஒரு மாதிரி எம்டி மச்சான். உனக்கு புரியுதா? நான் உன்னை அந்த இடத்துல வச்சுருக்கேன். எனக்கு தரல. ஆஃப்டர் 5 years, 5 வருஷம்டா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டேன். அதனால் ஏதோ தரல, அவன் கூடயே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அதனால் மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் எனக்கு டைம் கொடு. அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அகெயின் உங்ககிட்ட வரேன். உனக்கே தெரியும்ல, உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? என் கண்ணோரமாக கண்ணீர் வரும்போதே நான் உன்னை மனசுலேயும் தெரிஞ்சிருக்கணும். கிளம்பு கிளம்பு. ஐ லவ் யூ மச்சான். ஏச்சி பண்ணாதப்பா அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜிமன் சொல்ல ஜங்குக்கா அப்படியே எனக்கு போகிறா. அங்கே போனா ஜாங்கோட அம்மா தான் கையில் ஆர்த்தட்டோட நிற்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜங்கோ, எல்லாம் கண்ணு பட்டுருச்சு, அவ்வளோதான், நீ உள்ள போ அப்படின்ட்டு அங்கே அவங்க அம்மா ஆரத்தி சுத்த. ஸோ ஜங்குக்கா அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு லைக் அப்படியே சோஃபாவில் உட்காரா. அப்புறம் ஜங்கு எப்படி இருக்க? அங்கிள்ங்க அடிபட்டிருக்கு. ஓ சாரி 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 தெரியாமல். எப்போ என்னப்போ பண்ணுற? தெரியாமடா. சாரி ஜங்கு, அது அப்போ தெரியாமல். தட்ஸ் ஓகே. ஜூஸ் அதில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இருக்குது, எடுத்துக்கோ. எதில்? என்ன ஸ்ட்ராபெரியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அங்கிள் அது இதோ இருக்கு. என்னங்க என்னை விட்டு ஸ்ட்ராபெரி சாப்பிட்றீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம மருமகம் பிள்ளை நமக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்தா போட்ரி, நீ சாப்பிடு. தேங்க்ஸுங்க. என்னங்க பிள்ளைங்க மட்டும் ஊட்டிலாம் விட்டுக்கிட்டோம், வேணாங்க. சாப்பிட்ரு. என்ன அப்போ அவங்களுக்கு அந்த வயசு தானே, புரிஞ்சுப்பானுங்க. சாப்பிடு. அவங்க அப்படிதான் கண்டுக்காத. இல்லை, அது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். விட்டு பார்த்துக்கலாம். சரி. ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு குக் பண்ணுறேன். உனக்கு குக்கிங் தெரியும்? சரி அப்படின்ட்டு அங்கே உட்காந்துருக்க. ஸோ அவங்க அப்படியே போயிடுறான். ஸோ இங்கே அவங்க மொத்த பாக்ஸையும் காலி பண்ணிடுறாங்க. ஐயோ தம்பி உங்களுக்கு? இல்லாண்டி எனக்கு வேண்டாம், பரவாயில்ல. சரி. அப்புறம் வேற என்னலாம் வாங்கிட்டு வந்தீங்க? அது உங்களுக்கு ஹேண்ட்பேக்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அப்படியா, வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஆண்டி, இந்தாங்க. லிமிட்டட் எடிஷனா? ஐயோ, இந்த மாதிரி ஒரு பையன் மருமகனா கிடைக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். இங்கே வா. அம்மா என்னங்க இங்கே பார்த்தீங்களா? நீங்கள் கூட எனக்கு வாங்கி கொடுக்கல, பாங்கிட்டு. ஜங்கு எப்படி இருக்கு? ஆண்டி நல்லா இருக்கு. அடியே, எத்தனை வருஷமாக உனக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆமாம், வாங்கி கொடுத்து கிழிச்சிங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் கூட எத்தனை தடவை கேட்டிருக்கேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன். ஜங்கு நீ இங்கே இரு, நான் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் கால் பேசிட்டு வரேன். ஓகே ஆண்டி, போங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் அந்த ஹேண்ட்பேக்ஸை வாங்கிட்டு
லைக் அப்படியே ஓடிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உங்கள் அப்பாவா, சரி எனக்கு வாக்கிங் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க. ஓகே அங்கிள் அப்படின்ட்டு அங்கே ஜெயிக்க உட்காந்துக்க. ஸோ அங்கே அவங்க அப்பாவும் அப்படியே போயிடுறாங்க. சங்குக்கா அப்படியே சோஃபாலே உட்காந்துருக்கான். அவனுக்கு போர் அடிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துலையா கிச்சன்லேருந்து கொஞ்சம் பாத்திர சவுண்ட் தான் கேட்குது. அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் லைக் வந்து பார்க்க அங்கே கிச்சனே அலங்கோலமாக இருக்குது. ஏய் என்னது? அது சமைச்சேன். உனக்கு கிச்சனில் தான் சமைக்க சொன்னாங்க, கிச்சனே சமைக்க சொல்ல. அது உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு கேட்க தாங்தான் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். ஜேகேயா அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறான். இப்போ ஆஃப்டர் ஒரு 20 minutes அங்கே டேபிள் தான் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உனக்கு ஒன்று வரலனா அதை ஏன் கஷ்டப்பட்டு வர வைக்கிற? வரலனா விட்டுரு. இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை, சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சேன். நான் ஓகே தான், அவ்வளோலாம் இல்லை. நான் அது என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அங்கே சங்குக்கு தான் சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான், அதை அப்படியே வைக்கிறான். என்னாச்சு, எதுவும் தப்பாக கேட்டேனா? இல்லை, அது எனக்கு உங்ககிட்ட கேட்க எதுவும் இல்லை. எங்கள் பாரு, அழகான ஒரு ப்ரெசண்ட்டை கண்ணு முன்னாடி வச்சுட்டு உடஞ்சு போன பாஸ் நடிக்கிறதுக்கு நானும் பைத்தியக்காரன் இல்லை. நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஸோ தட் நான் 5 years உனக்காக வெயிட் பண்ணேன். நான் நம்பினது வீணாக போகலை. இப்போது நீ என்கிட்ட இருக்க. அதனால் பாஸ்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ இருக்கல்ல, அது போதும், அவ்வளோதான். சாப்பிட்டு. அப்புறம் அன்னைக்கு அந்த இன்டர்வியூவில் ஏதோ சக்ஸஸுக்கு ரீசன் நான் சொன்னேன், ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே. யார்? நீ எதுவும் பண்ணல? தெரிஞ்சிருச்சா? அன்னைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் அதில் மட்டும் நீ நடிகை ஒத்துக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த டேரக்டர் ஒன்று கூப்பிட்டுருக்க மாட்டார். நான் இவ்வளோ பெரிய ஆக்டருமா இருக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா, அன்னைக்கு எனக்கு தோணுச்சு உனக்குள்ள ஏதோ இருக்குன்னு. இல்லைனா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன பைத்தியமா? அது ஜெமனுக்காக ஒத்துக்கிட்டேன். ஓ சரி, நம்பிட்டு சாப்பிட்டு அப்படின்ட்டு லைக் அவங்க 2 பேரும் தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். ஆஃப்டர் தட் அவங்களோட ரூமில் தான், நீங்கள் இருந்துக்கோ, நான் அண்ணா ரூம் போகிறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 ரூம் தான் இருக்குது. அது எதுக்கு நீ அண்ணா ரூமுக்கு போகணும்? ஏன் இங்கே இருக்க வேண்டியதானே? இருக்காங்க ஆசை தான். நான் போகிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. அப்படியே நான் வரலன்னா கால் பண்ணுங்கள். சரி, இப்போவே எதுக்கு போகிறேன்? கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அப்புறமா போகலாமே, எனக்கும் போர் அடிக்கும்ல. ஓகே சரி சொல்லு, இந்த 5 வருஷமா என்ன பண்ணிகிட்டு இருந்த? என்னை பற்றி நினச்சியா? நான் உன்னை பற்றி நினைச்ச நாள் என்றதை விட நினைக்காத நாள் எதுவுமே இல்லை. ஓ அப்போது உனக்கு? எனக்கு மட்டும் என்ன, சாப்பிட்றப்போ, தூங்குறப்போ, நடுகிறப்போ, நிற்கிறப்போ, நடிக்கிறப்போ கூட நீ மட்டும்தான் தெரிவ. சொங்க தாங்க ஒரு மாதிரி பார்க்குறான். என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? உனக்கு நடிக்கும்போது நான் தெரியுறேனா? நீ தான் தெரிவ. அப்போ யூனா கூட போய் ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, யூனா கூட போய் ஒன்றா பார்க்கில் நடக்கும்போது, யூனா கூட போய் ஒன்றா இன்டர்வியூ கொடுக்கும்போது, அப்போலாம் என்ன? சாருக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லைல்ல.
சரி, நான் ஒன்று கேட்குறேன். ட்ராமாவில் ஒன்றா நடிக்கிறீங்க, ஆக்டிங்கை எனக்கும் மதிக்க தெரியும், நானும் மதிக்கிறேன். ஆஃப்டர் ட்ராமா இதுக்கு 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு சுத்தமாக புரியல. பார்க்குறவங்க எல்லாம் இந்த கப்பல் பார்க்க இவ்வளோ நல்லா இருக்குது, ரியலாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லணும். அதுக்கு தானே? மேபி இருக்கலாமா? வாட் யூ மீன் ஜங்குக் சார்? ஏய், நான் ஜெலஸா? எனக்கா? இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்க ஒரு கொஸ்டின். ஒரு அஸ் அ ஃபேனாக உங்ககிட்ட நான் கேட்டேன், அவ்வளோதான். அப்படியா? அஸ் அ ஃபேனாக நீ கேட்டால் அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் அஸ் அ ஃப்யூச்சர் பார்ட்னரா, அஸ் அ லவ்வரா, அஸ் அ பாய் ஃப்ரெண்டா நீ கேட்டா நான் சொல்லலாம். என்ன எதுவாக கேட்க போகிற? சரி, அஸ் அ பாய் ஃப்ரெண்டாக கேட்குறேன், சொல்லு. பாய் ஃப்ரெண்டாக கேட்டா, பேபி இங்கே பாரு, இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிங் தான், உனக்கு தெரியும்ல, எனக்கு நீ தான் எல்லாமே. இவ்வளோதானா? சரி, அஸ் அ ஃப்யூச்சர் பார்ட்னரா இல்லை உன்னோட ஃபியான்ஸே அப்படி கேட்குறேன். அப்போவா? எதுக்கு கையை பிடிக்கிற? ஓய் டார்லிங், எங்கே பாரு, உனக்கே தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு பீஸு எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சும் வேறு எதுக்காவது நான் ஆசைப்படுவேனா? ஆசைப்பட்டா நான்லாம் ஒரு ஆம்பளே கிடையாது. அந்த கண், அந்த மூக்கு, அந்த லிப்ஸு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். நான் எதுக்கு அடுத்தவர்கிட்ட போக போகிறேன் சொல்லு? சரி, போதும். அப்புறம் இல்லை, இது போதும், எனக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணலாம். இல்லை, அந்த ஆப்ஷன் எனக்கு இப்போது தேவைப்படாது. இப்போ யூஸ் பண்ணுறேன். சரி அப்படின்ட்டு தான் அப்படியே எந்திரிச்சிட்டு பக்கத்தில் இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும்ல, லைக் இந்த பில்லோ, அப்புறம் டேபிளில் இருக்க சம் திங்ஸ், பென்னு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையில் எடுத்துகிட்டு ஒன்றா அங்கே ஜாக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டே, டேய் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? அந்த பொண்ணு கூட நடிக்க போகிறேன்னு சொன்னேன், சரின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை பார்த்து தெரியும், இந்த மூஞ்சிக்கு நானே அதிகம், மற்ற யாரும் வேணான்னு சொல்லி. ஆனால் எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த பொண்ணு கூட உரசு இன்டர்வியூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லோரும் கேட்கும்போது அமைதியாக வாயில் குளக்கடை வச்ச மாதிரி உட்காந்துட்ருப்பேன். உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? ஏன் கல்யாணம் பண்ண நான் பத்தலை, அவளை சைடில் வச்சுக்கலான்னு நினைக்கிறியா? ஒழுங்காக உண்மையை சொல்லு. சங்க அப்படி தாங்க ஒன்று தூக்கி போட்டே கேட்க, சரி இப்போது ஜங்குக் தான் அப்படியே தேங்க ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஆக்சுவலாக ஒரு குட்டி டிஷர்ட்டு, கீழே ஒரு ஷார்ட்ஸு, அவ்வளோதான் போட்டிருக்கான். கேட்டுட்ருக்கேல்ல சொல்லு அப்படின்ட்டு இங்கே அவன் கேட்டே இருக்க, அங்கே ஜங்குக்கோட ஐஸு ஆக்சுவலாக ஒரு மார்க்கமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே எழுந்திரிச்சு லைக் வர, என்ன எதுக்கு பக்கத்தில் வர? அங்கே ஜங்குக் தான் வந்த உடனே தாங்கோட ஹிப்பில் ஒரு கையை வச்சு இன்னொரு கையை அவனோட லைக் அந்த 2 ஹேண்டையும் ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி வாலில் பின் பண்ணுறான். என்ன? ஸோ அங்கே ஜேகே ஸ்ட்ரைட்டாக தாங்களோட லிப்ஸை மட்டும்தான் பார்க்குறான். என்ன? நான் உனக்கு தெரியாதா உன் புருஷனை பற்றி? எங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் நான் உன் புருஷன், நீ என் ஒய்ஃபு. உனக்கு தெரியும்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. எவ்ரிடே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே மட்டும்தான் இருக்கும், ஒரு நாளும் குறையாது. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு யாரும் தேவையில்லை. அதை உனக்கு
வாயில் சொன்னா புரியாதில்ல, சொல்கிற விதத்தில் சொல்லவா? புரியுது, புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே புரிஞ்சிருச்சா? நீ தப்பு பண்ணிட்ட. என்னோட லவ்வே சந்தேகப்பட்ட, உன்னோட புருஷனோட லவ்வை சந்தேகப்பட்ட உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இது தப்பு. நீ நீ வேணும்னே தான் பண்ணுற. நான் வேணே பண்ணாங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் வேணே பண்ணலையே. எதுக்கு டிஷர்ட்குள்ளெல்லாம் கை விட்டுற? நீ தான் என்னோட ஒய்ஃபியாச்சு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இல்லை, அது அது சும்மா பேச்சுக்கு தான். நான் பேச்சுக்கு நான் தெரியும்ல, ஆக்டரு. அப்போது எனக்கு இந்த பேச்சுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துட்டா அதை மொத்தமாக முடிச்சிடுவேன். மற்றவங்க கிட்டனா கூட ஓகே, ஆனால் உன்கிட்ட, அதுவும் என் ஒய்ஃபி கிட்ட, இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். நீ ஏதோ ட்ரிக்காக பேசி என்ன ஏமாத்துற. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் ஒய்ஃபையும் இல்லை, என்னை விட நான் போகணும். எங்கே போகிற அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் பெட்டில் தள்ளி விட அங்கே தாங்க தான் அல்ல தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு புள்ள இருக்கு. வேணாம் வேணாம், இப்படி பண்ணாத. நானா பண்ணேன்? காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா ஒய்ஃபா நீ எல்லாம் பண்ணும்போது புருஷனா நானும் எல்லாம் பண்ணும்ல. அது வந்து சாங்க தாங்க லைக் அப்படியே பின்னாடியே போக போக சங்குக்கா ஒரு மாதிரி முன்னாடியே வந்துட்டுருக்கான். போயிரு, இல்லை உனக்கு அவ்வளோதான். நீங்கள் பாரு, அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, வந்தா அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் ஒன்று ஜென்டில்மான்னு நினச்சேன். அது ஜென்டில்மேனா? யார் நானா ஒன்று நினைக்க சொன்னேன்? சரி, ஒத்துக்கிறேன். ஜென்டில்மேன் தான். எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் என்ன அப்படி தான் பார்க்குறாங்க. என்னோடய ஃபேன்ஸு, என்னோடய கோ ஆக்டர்ஸு எல்லாருக்குமே நான் ஜென்டில்மேன் தான். ஆனால் எனக்குள்ளே ஒன்று இருக்குது, அது உனக்கு மட்டும்தான் காமிக்கணும்னு வச்சுருக்கேன். அப்போது உங்ககிட்ட தானே காமிக்க முடியும். தப்பு, வேண்டாம், பண்ணாதா, எப்படி பண்ணாதா. நான் தான் இன்னும் ஒன்றுமே பண்ணல சொல்லும் அப்படின்ட்டு அங்கே இவன் ஒரு மார்க்கமா அவனை அங்கங்கே கை வைக்க தாங்கா உடம்புலாம் என்னமோ பண்ணுது. வேண்டாம், எங்கே பாரு, இதெல்லாம் தப்பு, ப்ளீஸ் வேண்டாம், விட்டு. சொல்லும் இதுவே தப்புங்கிற. இங்கே பாரு, இதுக்கு மேலே நடக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நீ தப்புனா நான் அப்படின்ட்டு அங்கே ஜேகே சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக தாங்க அப்படியே பார்த்துட்டு லைக் தள்ளி விட்டுறான். ஸோ தங்குக்கா ஒரு மாதிரி பக்கத்தில் லைக் பின்னாடி போய்ட்டு விழுதுக்கான், சைடில் பக்கத்தில் போய்ட்டு பெட்டில் விழுந்துடுறான். ஸோ அங்கே தாங்க டக்குன்னு நினச்சிக்கிறான். ஹே, நீ என்ன நினச்சிட்ருக்க? உன் மனசில் என்ன இருக்கு? நீ தான் இருக்க. ஓ, எங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணிலாம் என்ன ஏமாற்ற முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், போடா ஓர்க்கி அப்படின்ட்டு அங்கே தாங்க லைக் குடுகுடுன்னு ஓடி போட எங்கள் பெட்டில் படுத்துருக்க ஜங்குக்கா ஒரு மாதிரி சிரிக்கிறான். இந்த லைஃப்பை அவன் கூட எப்போடா வாழ்வேன்னு இருந்துச்சு. இன்னும் ஒரு 1 year கண்டிப்பாக, அதுக்கப்புறமா உன்னை மேரேஜ் பண்ணுவேன். யா. டே, எதுக்குடா இவ்வளோ அவசரமாக ஓடி வர? அம்மா. தயாங், என்ன பாச்சு? அது வந்து ஏன்டா தலை ஃபுல்லாக அப்படி கிளஞ்சிருக்கு? என்ன வைக்க சொன்னா என்ன வைக்கிறியா? இங்கே வா. இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு தாங்க அப்படியே ஓடி போயிட. என்னங்க ஆச்சு இந்த பிள்ளைக்கு? தரல. சரி, என்ன எல்லாம் போட்டு முடிச்சிட்டியா? போட்டேங்க. சரி, சாப்பாடை போடு. ஐயோ, சாப்பாடு செய்யலைங்க. அடி பாவி, அப்போது உனக்கு புருஷனை விட ஃபோட்டோ தான் முக்கியம். அது மன்னிச்சுக்கோங்க, இந்த கோயிலில் செஞ்சிடறேன். சரி, வா போய் செய்யலாம் அப்படின்ட்டு
அங்கே நம்ம தாவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ இதை எப்படியே கட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு காரில் தான் காட்டுறோம். ஸோ அந்த கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோட லைக் பாட்டெலாம் கேட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே லைக் சைடில் பார்த்துட்டு அந்த காரை ஸ்டாப் பண்ணி சம்திங் ஏதோ பை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போகிறாங்க. ஸோ போயிட்டு ஒரு வீட்டோட டோருக்கு வெளியே நின்றுட்டு ஒரு மாதிரி இந்த வாய் எல்லாமே க்ளீனாக இருக்கா, ஸ்மெல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸு ஹேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே நிற்க எனக்கும் இல்லாமல் இன்றைக்கி வீடு வரை கூப்பிட்ருக்கானா கண்டிப்பாா ஏதாவது இருக்கும். ஜெமன் ஜெமன் அப்படின்ட்டு வெளியே நின்று நம்ம யோங்கி தான் லைக் கதவை நாக் பண்ண இதோ வர யோங்கி அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமன் தான் லைக் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பாதையாக ஓப்பன் பண்ணிட்டு ஃபேஸை மட்டும் காட்டுறான். என்ன வந்துட்டியா? வந்துட்டேன். அது அவ்வளோ அவசரமாக எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, எப்போவுமே என் கூட எல்லோரும் இருப்பாங்க, இன்றைக்குன்னு பார்த்து மீராண்டி கூட வீட்டில் இல்லையா, அதான் அன்னைக்கு கூப்பிட்டேன். யோங்கி அடிச்சிட்டா ஜாக் பாட்டு, இன்னைக்கு முடிச்சிடு அவ்வளோதான். ஓ அப்படியா, சரி வே வா 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 உள்ள வா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமன் தான் லைக் அப்படியே கூட்டிகிட்டு போக இந்த பக்கம் யோங்கி தான் லைக் இப்போது பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ண போக இப்போ ஜிமன் திரும்பி அவன் கையில் ஏதோ கொடுக்குறான். என்ன இது அப்படின்ட்டு இப்போ ஆஃப்டர் 10 மினிட்ஸு யோங்கி உனக்கு பண்ணவே தெரில, என்ன பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணா என்ன? எனக்கு தெரில, நான் கூட ஒன்று அப்படி இப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ எவ்வளோ வீக்கா? பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். எது கோவப்படுற? நல்லா பண்ணு. ஆக்சுவலாக கையில் துணி எல்லாமே கொடுத்து புள்ளைய தொடங்க விட்டுருக்காது. அந்த புள்ள மூஞ்சி மேலே கச்சிஃபை கட்டிக்கின்னு ஒரு மாதிரி ஏன்டா நான் இங்கே வந்தேன்னு உட்காந்து வீடு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஆசையாக நம்பி வந்த யோங்கியை இப்படி மோசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோங்கி நினச்சிருக்கவே மாட்டான். ஜிமினுக்கா ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. பிகாஸ் அவனுக்கு தெரியும் யோங்கி என்ன நினச்சி வந்திருப்பான்னு சொல்லிட்டு. என்ன யோங்கி உனக்கு க்ளீனிங் ஒர்க் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூடிட்டு தொடக்கிற வேலையை பாரு. சரி, எதாவது குடிக்கிறியா? வேண்டாம், நான் ஏதாவது எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே ஆஃப்டர் ஒரு 5 to 6 months அப்போ தான் காட்டுறான். இப்போது ஜங்குக்கு எல்லாமே கியூர் ஆகி அவன் பழையபடி ஆக்டிங் ஃபீல்டுக்கும் போயிருப்பான். ஸோ இவங்களோட லவ்வும் ஒரு மாதிரி லெக்காக அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். இந்த பக்கம் யோன்மினா சொல்லவே வேண்டாம், கிடைக்கிற கேப்லலாம் நம்ம யோங்கியா பிடிச்சி கெடா வெட்டின்னு இருக்காரு. ஸோ இந்த பக்கமாக ஒரு மாதிரி லவபலாக மட்டும் இல்லாமல் கியூட்டு ஃபைட்டு கியூட்டு ஒரு மாதிரி மொமெண்ட்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே லைக் 1 day தான் காட்டுறோம். ஸோ அங்கே என்ன பண்ணிகிட்ருப்பான், கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு தவங்க தான் அவனோட ஆஃபீஸ்லேருந்து லைக் அப்படியே கால் பண்ணுறான் ஜங்குக்கு. பட் ஜங்குக்கா காலை பிக் பண்ணல. சார் ரொம்ப பிஸியாக இருப்பார். நான் ஒரு மக்கு அவனோட ஒர்க் இடத்துல போய் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறான். சரி ஓகே அப்படின்ட்டு மொபைல் அப்படியே வச்சுட்டு லைக் அவனோட ஒர்க் பார்க்கலான்னு போகும்போது அவனுக்கு ஒரு நோட்டிஃபை அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த மொபைல் ஓப்பன் பண்ண லைக் அங்கே ஜெகிக்கிட்டேருந்து தான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ப்ளஸ் பிக்சரோட அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கான். லைக் அங்கேருந்து பேக்ரவுண்டோடு சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போட்டுட்டு, நான் இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன், என்னால் உங்ககிட்ட பேச முடியாது, டயத்துக்கு சாப்பிட்டு கரெக்டாக ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், ஓகே, லவ் யூ, பாய் அப்படின்ட்டு 2-3 கிசி மோஜி. ஸோ அதை பார்த்துட்டு பிள்ளைக்கு அவ்வளோதான் மூஞ்சி ஃபுல்லாக ப்ளஷ்ஷு பல்லாக இருக்கு. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்கிட்ட இல்லை, அதான் என் சங்கு. என்னடி எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? எனக்கு இப்போலாம் நாளே சரி இல்லைடா. ஏன் என்னாச்சு? சங்குக்கு இருக்காருல்ல, அவருக்கு என்ன? அவர் யாரையோ சீக்கிரட்டாக டேட் பண்ணுறாராமா. என்னடி சொல்கிறா? இப்போ ரூமர்ஸ் எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு ஹார்ட்டே உடஞ்சிட்டு போல இருக்குது. ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரா என்ன? டே ஏன்டா அப்படி பேசுகிற? அவர் ஒரு ஆக்டரையும் தாண்டி
அவரும் ஒரு ஹியூமன், அவருக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும் உனக்கு இருக்கிற மாதிரி. இங்கே பாரு ரோனா, அஸ் அ லாயல் ஃபேனாக அவர் என்ன பண்ணாலும் அதை நீ ஏற்றுக்கணும். ஹே, உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நம்ம எல்லாரும் ஈஸியாக பப்ளிக்காக பண்ணுற விஷயத்த அவங்களால பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டு. அவங்களோட லைஃபு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். இப்போ நீ சொல்கிறல்ல, அவர் சீக்ரெட்டாக ஏதோ டேட் பண்ணிகிட்ருக்காரு, ரூமர் பரவுது அப்படி இப்படின்ட்டு. நினச்சி பாரு, அவரோட லவ்வர் கையை பிடிச்சிட்டு பப்ளிக்கில் அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அது எல்லாமே யார் காரணம்? ஒன்று மாதிரி கொஞ்சம் க்ரேஸி ஃபேன்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டா மேபி அவங்களோட லைஃபு கொஞ்சமாவது மாறும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாரு ரோனா, அஸ் அ ஆக்டராக, ஐடலாக உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்கிறதுக்காக அவரோட ப்ரைவேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு இங்கே உரிமை கிடையாது. அவங்களோட பர்சனல் அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும், புரியுதா? இதை புரிஞ்சுக்கோ. அவர் எடுக்கிற முடிவுக்கு அஸ் அ ஃபேனாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு அங்கே தாங் போக ரோனா தான் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு அவளோட மொபைல் ஆன் பண்ணுறா. வால்பேப்பரே ஜங்குக் தான். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணால் தான் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். யா ஜங்குக், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கே ரோனா இருக்கு. ஸோ இப்படி அதை கட் பண்ணி ஈவினிங் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஹலோ ஜங்குக்கா, என்ன பண்ணுற? அடடா, என்ன பட்டர் பிஸ்கட்டோட வாய்ஸு அப்படியே பட்டர் மாறி உள்ளே போயிரு போல இருக்கு. என்ன பண்ணுற? நானா இப்போதான் ஷூட் முடிச்சேனா, வீட்டுக்கு வந்தேனா, இப்போது ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். நாச்சு பேபி. ஐயோ, அப்புறம் ஜாக்கியா? அடடா, அப்புறம் நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன். என்ன மிஸ் பண்ணுறியா? வீடியோ கால் வரியா இப்போ? சரி, ஹாய். எங்கே உன் ஷர்ட்டு? நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன்னு, நீ தான் கூப்பிட்ட. பேபி, ஆ, ஐ லவ் யூ. நாச்சு ஒரு மாதிரி இருக்க. ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப. சரி, மீட் பண்ணலாமா? வேண்டாம் பேபி, நீ ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, நீ தூங்கு. நாளைக்கு வேறு உனக்கு ஷூட் இருக்கு, இது போதும், பார்த்துட்டல. சரி. அப்புறம் சாப்பிட்டியா? இல்லை, எதுக்கு? இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு பாடு. நான் நாளைக்கு கூப்பிட்றேன். லவ் யூ. சரி, நீயும் சீக்கிரமாக படுத்துங்க. லவ் யூ டூ. அப்படின்ட்டு லைக் அந்த கால் அப்படியே எண்ட் ஆகுது. ஸோ இப்படி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. தாங்கு ஏதோ ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. ஸோ அங்கே லைக் அவன் டோர் தான் நாக் ஆகுது. டைம் 11. அம்மா அப்பா தூங்கியிருப்பாங்களே, அண்ணாவுக்கு எதுவும் வேணுமா? ஏய் பேபி, என்னாச்சு உனக்கு? ஹே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேனா, என் பேபி என்னை ரொம்ப மிஸ் பண்ணிச்சா, அதான் வந்துட்டேன். வலிக்குது, எனக்கு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறா. எனக்கு தெரில, உன்னை இப்படியே 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 வச்சுக்கணும்னு இருக்கு. ரிஸ்க்குன்னு தெரியாதா? எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்த? ஏய், ரிஸ்க் எடுக்காமல் லைஃப்பில் எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம். சாப்பிட்டியா? உன் கையால் சாப்பிட்லான்னு தான் வந்தேன். சரி, சாப்பிட்லாமா?
ம் அப்படின்ட்டு லைக் இப்போது கிச்சனில் தான் அங்கே தாங்க அப்படியே கொஞ்சமாக குக் பண்ணி கொடுக்க ஜங்குக் தான் லைக் அந்த கவுண்டபிள் உட்காந்துட்டு ம் அப்படின்ட்டு ஊட்டி விட தாங்கும் சாப்பிட்றான். ஸோ இப்போது சாப்பிட்டு முடித்த உடனே லைக் ஜங்குக் கவுண்டபிள் தான் உட்காந்துருக்கான். ஸோ இப்போது தாங்க ஒரு மாதிரி அவனோட காலுக்கு நடுவில் நிற்க வச்சு பேக்கில் ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு பேபி? அதை நான் உன்கிட்ட கேட்கணும். உன் வாய்ஸும் சரியில்லை, உன் ஃபேஸும் சரியில்லை. என்னாச்சு உனக்கு? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அதான் உனக்கு கிடைச்சிட்டனே, சொல்லு நான் விஷயம். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் நீ ஒரு பெரிய ஆக்டரு. அது நாளைக்கு நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐ கெஸ் பண்ணேன். இப்போது போயிட்டுருக்க ரூமர்ஸ் அதானே? ஆமாம். ஏன் பேபி, உனக்கு என்ன தோணுது? எனக்கா தெரியல, உன் ஃபேன்ஸ் ஒரு வேளை ஒத்துக்கலைனா? பேபி, எனக்கு என் ஃபேன்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரலனா நான் இவ்வளோ பெருசாக வந்திருக்க மாட்டேன். அட் சேம் டைம் அதை விட அதிகமாக எனக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதுக்குள்ளே நான் போய் ரிவீல் பண்ணால் அது ஒரு பாயை அது எவ்வளோ பெருசாக வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று சொல்லவா, ஒன்று அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ காப்பாற்றி எனக்குள்ளே வச்சுப்பேன். அப்படியே லைக்கு எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வையேன், எதுவுமே வேண்டான்னு நீ மட்டும்தான் வேணும்னு வந்துடுவேன். பிகாஸ் எனக்கு அதை விட நீ தான் முக்கியம். உன்னை அப்படியெல்லாம் வரைய விட்டுற முடியாது. ஏன்னா உன்னை ஆக்டராக நான் பார்த்து ரசிச்சிட்டேன். சும்மாலாம் அப்படியே கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காரச்சிக்க முடியாது. அப்படியா? ஆமாம் பேபி, எனக்கு புரியுது நீ இப்போ என்ன யோசிக்கிறேன். ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அது எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப, என்னையும் பார்த்துப்ப. ஆனால் அவனுக்குள்ளேயும் நிறைய இருக்குல்ல, அதை நீ என்கிட்ட சொல்லாட்டியும் எனக்கு தெரியும். நீ கூட இப்போ ஓகே இல்லை பேபி? ஓகே இல்லை தான். அது எப்போ வரைக்கும்னா இன்றைக்கி உன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வந்து உன்னை பார்த்து உன் கையில் சாப்பிட்டு எப்படி ஹக் பண்ணிட்டால எல்லாம் முடிஞ்சிருச்சு. உனக்கு தெரியும்ல பேபி, எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரே சொல்யூஷன் நீ மட்டும்தான். நீ என் பக்கத்தில் இருந்தால் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. லவ் யூ டூ. சரி, வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு ஷூட் இருக்குல்ல. இன்னைக்கு 2 பேரும் ஒன்றா தூங்கலாமா? தூங்கலாமே. ஆக்சுவலாக நானே கேட்கலான்னு நினச்சேன். அதான் எனக்கு தெரியுமே, வா. அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் பெட்டில் தான் படுத்துருக்கானுங்க. அங்கே ஜங்குக் தான் லைக் தாங்க அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். தாங்கும் சேம் அதே மாதிரி ஜங்குக்கை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே லைக் அங்கே தூங்குறாங்க. ஸோ இப்படியே ஆஃப்டர் சம் டேஸ் காட்டுறோம். ஆக்சுவலாக ஒரு சர்ச்சில் தான். ஸோ அங்கே அந்த இடமே ஒரு மாதிரி அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். யாருக்கு? நம்ம யோன் மீனுக்கு தான். ஸோ அங்கே லைக் ஃபாதர் முன்னாடி அவங்க 2 பேரும் நிற்க, மின்யோங்கி ஆகிய நீங்கள் பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? மின்யோங்கி ஆகிய நான் பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்.
பாக் ஜிமின் ஆகிய நீங்கள் மின்னுங்கே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? பாக் ஜிமின் ஆகிய நான் மினுங்கே திருமணம் செய்து கொள்ள சம்மதம். மொதத்தை மாட்டிக்கிட்டு கேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அங்கே ஃபாதர் சொல்ல. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம யோகி தான் ஜிமனுக்கு மோதிரம் போடுறான், ஜிமன் தான் யோகிக்கு மோதிரம் போடுறான். ஸோ 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே கிஸ் பண்ணான். அந்த இடமே ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே லைக் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜேகே தான் ஒரு மாதிரி தேங்க பார்க்குறான். தாங்க ஒரு மாதிரி வைக்கப்பட்டு செக்கே பார்க்குறான். ஸோ எப்படி லைக் அதையும் கட் பண்ணி ஆஃப்டர் சம் டேஸு இங்கிட்ட பக்கம் யூன்மீனா ஒரு மாதிரி அவங்களோட லைஃப் ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக ரொமான்டிக்காக குட்டி குட்டி ஃபைட்டு நிறைய சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அப்படியே லைக் ஒன் டே காட்டினோன்னா ஆக்சுவலாக அது ஒரு அழகான பீச்சு. அதில் உள்ள அந்த தண்ணி எல்லாம் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் லைக் சன்செட் டைமு, ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி. அங்கே கொஞ்சம் போட்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக கத்திட்டுருக்கு. இப்படி அந்த பீச்சுக்கு சைடில் பார்த்தோன்னா அந்த கரையில் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் கிடையாது, அழகாக அப்படியே லைக் அந்த பலூன்ஸ் எல்லாமே வச்சு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. அதோட கலர் காம்போ லைக் நல்ல திக்கு ப்ளூ அண்டு ஒயிட்டு. ஸோ அதே கலர் பலூன் அதே கலர் ஃப்ளவர்ஸ் தான் வச்சு ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி நடுவில் பார்த்தோன்னா ஒரு கிளாஸி டைல்ஸுக்கு லைக் கிளாஸி டைல் இருக்குது ப்ளூ கலரில். அதுக்கு மேலே 2 பர்சன்ஸ் நிற்கிறாங்க. ஒரு பர்சன் பிளாக் அண்ட் பிளாக்கில் அப்படியே லைக் கையில் ஒயிட் கலர் ஃப்ளவர் பொக்கேயோட, இன்னொரு பக்கம் லைக் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஃபேஸ் ஃபுல்லாக பிங்கியாக அப்படியே ஒரு பர்சனும் லைக் நிற்கிறாங்க. யாரும் கிடையாது, நம்ம டேக்குக் தான், எங்கள் ஜங்குக் தான். அவனோட ஹேண்டில் இருந்த அந்த ஒயிட் கலர் பொக்கேயை அப்படியே தேங்க கொடுக்க தேங்கும் வாங்கிக்கிறான். ஸோ இப்போது லைக் ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். அங்கே தேங்கோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வெக்கத்தில் செவந்து போய் அவன் அப்படியே குனிஞ்சிட்ருக்க ஜங்குக் தான் தேங்கோட சின்ன லைக் அப்படியே மெதுவாக நிமித்துறான். ஓய் ஐயோ ஓகே பேபி. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏச்சிடி பாட்டு நீங்கள் நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஃபாதர் வயசில் நின்றுருக்கேன். நீ கேட்டுருக்க பயமுறா? சரி, ஜான் ஜங்குக்காகிய நீ தேங்காய் திருமணம் செய்தல சம்மதமா? ஜான் ஜங்கு ஆகிய நான் தாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். தேங்காகிய நீங்கள் ஜான் ஜங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? தயம் ஆகிய நான் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். அப்படின்னா மொத்தத்தை மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்ல அங்கே தாங்க தான் லைக் அப்படியே அவனோட கை எடுத்து ஜேக்கோட கை மேலே வைக்கிறான். ஜேகேயா அப்படியே தாங்கோட ஐதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே லைக் தாங்கோட ஃபிங்கரில் ரிங்கு போடுற அங்கே பார்க்குற தாங்க தான் ஒரு மாதிரி என்ன சொல்லன்னு தெரியல, அவ்வளோ அழகான ஒரு ஃபீலு. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் தாங்கும் அந்த ரிங்கை எடுத்து ஜேக்கோட ஃபிங்கரில் போட அங்கே 2 பேருக்கும் லைக் என்ன சொல்ல ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இப்போது அப்படியே லைக் ஜங்குக் தான் தாங்கோட ஹிப்பில் கை வச்சு பக்கத்தில் இழுக்க தாங்க அவன் 2 ஹேண்டை எடுத்து ஜேக்கோட ஷோல்டரில் வச்சுக்கிறான். என்ன இதுக்கப்புறமா அஃபிஷியலாக நீ என்னோட ஒய்ஃபி, புரியுதா? அஃபிஷியலாக புரியுது. அப்புறம் பாசசிவு ஜலசு எல்லாமே இருக்கணும். இருக்கும் சமாதானப்படுத்துகிற விதத்தில் சமாதானப்படுத்தினா எல்லாம் இருக்கவும் செய்யும் போகவும் செய்யும். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே மெதுவாக ரொம்பவே சாஃப்டாக அழகாக 2 பேருக்குள்ள குட்டியாக ஒரு கிஸ்ஸு. ஸோ இப்படியே லைக் தாங்கோட அம்மா அப்பா தான் நிற்க அங்கே எங்களுக்கும் தேவங்க தான் லைக் அப்படியே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருங்க 2 பேரும் என்றைக்கும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்க? நல்லா இருங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் லைக் எங்கள் ஆசீர்வாதம் பண்ணா. ஸோ இங்கே நம்ம ஜேகேவும் தேங்க தான்
ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்களோட கை தான் அழகாக ஹோல்ட் ஆயிருக்கு. ஹே ஹலோ ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன மாதிரி இன்டர்வியூ பார்க்க போகிறோன்னா, இட்ஸ் வெரி ஹாட் டாபிக். யா, டுடே காலையிலேருந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்குது இந்த உலகமே. ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ஒரு போஸ்ட்டு. யா, ஆக்டர் ஜங்குக்கோட இன்ஸ்டா பக்கத்துலேருந்து வந்த ஒரே ஒரு போஸ்ட்னால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவரோட ஃபேன்ஸு. அவங்ககிட்ட வந்து நம்ம உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ மேம், உங்களோட பேர்? ரியா. ஹோ, நீங்கள் ஜங்குக்கோட டை ஹார்ட்டட் ஃபேன் கேர்ளா? டை ஹார்ட்டட் ஃபேன் கேர்ளாவா? என்னோட டிஷர்ட்டு எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நான் பெரிய ஃபேன் கேளுங்க. ஓ, இப்போது அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் வந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே வெந்த பொண்ணில் வந்து வேலை பார்த்தா என் கையக்கோ ஒழுங்காக மயக்க தூக்கிட்டு போயிரு, வாங்கி அடிச்சிட்டு போகிறேன். சரி, எனக்கு புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் சொல்லாமே. இத்தனை வருஷமாக அந்த மனுஷனை நம்பி நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தா திடீர்னு எப்படி ஒரு போஸ்டர் போடலாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு? இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். காய்ஸ், இவங்க போராட்டம் வரைக்கும் போகிறாங்க காய்ஸ். நம்ம அதர் பர்சன்கிட்ட போய்க்கலாம். ஹாய் மேம், இங்கே இப்போது இவ்வளோ பேர் நிற்கிறீங்களே, இதுக்கு என்ன ரீசன்? எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான், அவன் 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 அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கோட கம்பெனிக்கு முன்னாடி அவனோட பெரிய போஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டானே, லைக் கல்யாணம் பட்டு போயிட்டானே, எப்படி சொல்லாமல் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. யா, ஜெய்கே வந்துட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் லைக் அவனோட ஹேண்டை மட்டும் பிக்சர் எடுத்து அவனோட அஃபிஷியல் பேஜில் போட்டிருப்பான். லைக் அந்த 2 ஹேண்டு ஹோல்ட் ஆகி அதில் 2மே மேரேஜ் இருக்க மாதிரி. ஸோ லைக் கீழே ஒரு குட்டி கேப்ஷன், மேரிட் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அங்கே இருக்கவங்க அப்படி இப்படி இப்படி அப்படி. ஸோ அந்த உலகமே ஒரு மாதிரி நெருப்பாக கொச்சி நிறுக. இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் காட்டினோன்னா அட் ஸ்விட்சர்லாண்ட் அங்கே தான் காட்டுறோம். ஸோ அங்கே அந்த பனி எல்லாமே அப்படி அங்கங்கே உறைஞ்சி போயிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. கொஞ்சம் ட்ரீஸு, அது மேலே ஸ்னோ, ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடம் ப்ளசண்ட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. அங்கே நடுவில் 2 பர்சன்ஸ் தான் அப்படி நின்றுட்டுருக்க. லைக் 2 பேரோட ஹேண்டும் ஹோல்டாக இருக்குது. 2 பேருமே ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வெட்டர்ஸு ப்ளஸ் தலையில் கேப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி மாதிரி அப்படியே லைக் அவங்கள பேம்பர் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது, இதில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ஏய், என்ன பேசுகிற? நான் உன்னை விலகி வைப்பேனா? எனக்கு தெரியும் உனக்கு விளையாட தெரியாது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணலாம்ல. ஆனால் சரி, நான் கையை பிடிச்சிக்கிறேன், ஒன்றும் இல்லை, போகலாம். சரி, பொறுமையா. ஜங்கு, பயமாக இருக்கு. கையை விடு. ஒன்றும் இல்லை, மெதுவாக தான் போகிறோம். இல்லை, இருந்தாலும் பயமாக இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே ஸ்கேட்டிங் தான் போயிட்டுருக்கு. இங்கே இவ்வளோ ரணகம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அவனுங்க சுவிட்சர்லாண்டில் உட்காந்து குதூகலமாக இருக்கானுங்க. ஸோ இப்படியே லைக் கொஞ்ச நேரம் கழிச்சு செம்ம ஃபன்னு. நான் தான் சொன்னேன்ல, ஆக்சுவலி ஸ்கேட்டிங்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், பட் கற்றுக்கிட்டோம் செம்ம ஃபன்னாக இருக்கும். எனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லைல்ல, அதான் கற்றுக்கல. பட் இப்போ தான் நீ இருக்கியே, அதை இதுக்கப்புறம் கற்றுக்கலாம். அதை வேணா சொல்லு. ஸோ அங்கே அந்த ஸ்னோவுக்கு நடுவில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போது தான் அப்படியே சைடில் பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்சமாக ஸ்னோ எடுத்து அவன் கைக்குள்ளே உருண்டையாக உருட்டு இப்போ அப்படியே லைக் ஜங்குக்கு மேலே போட ஜங்குக்கா அப்படியே பார்க்குறான். என்ன கிளக்குன்னு இருக்குல்ல? இருக்கு அப்படின்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையா ஜேக்கி எடுத்து தாங்க மேலே போடுறான். ஹே, என்ன நீ தானே ஃபஸ்ட்டு போட்ட? மவனா, ஏமலே போடுறியா நீ? ஏய் வேண்டாம். இப்போ பாரு, நான் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடுறேன். ஏய் வேண்டாம், கோல்ட் ஆயிரும். போடுவேன் அப்படின்ட்டு அங்கே அந்த பனியெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுட்டு அப்படியே விளாண்டுட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு தாங்க தான் லைக் கால் ஸ்லிப்பாக ஜெக்கி தான் அப்படியே பிடிச்சிட்றான். ஏய், என்ன விழுந்துட்டா இடுப்புலாம் உடஞ்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? சார் தான் ஆல்ரெடி உடச்சிட்டிங்களே, அப்புறம் இங்கே உடைக்கிறதுக்கு என்ன இருக்கா? அது உடையும் தான். போடா பொறுக்கி. ஏய், என்ன பண்ணுற? இறக்கி விடு. ஆனால் வேணாம், நானே தூக்கிட்டு போகிறேன்.
எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்படியா? நடக்கும்போது கால் உள்ள போயிடாம. சார் இது பனி. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். எங்கே இருக்குது ஸ்னோவா, என் கையில் இருக்குது ஸ்னோவானே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன சார் ஆக்டிங்க இங்கே காய்ச்சிங்களா? ஆக்டிங்கா? இங்கே பாரு, ஊர் உலகத்துக்கிட்டே நான் ஆக்ட் பண்ணலாம், பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உன்கிட்ட நெவர். ஆஹா. சரி போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் சங்குப்டா தாங்க தூக்கிட்டு அந்த ஸ்னோவுக்கு நடுவில் அப்படியே போயிட்டுருக்கான். மூக்கு கடிக்காத? கடிப்பேன். முந்திரி கேட்குமா இருந்தால் கடிக்க தான் செய்வாங்க. அடிச்சிடுவேன். அடிப்பாங்களாம். இன்னைக்கு ரூமுக்கு போயிட்டு அவ்வளோதான் ஒன்று பார்த்துக்கோ. நீ போட்ட போஸ்டில் அங்கே அவ்வளோ பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா உன் ஒய்ஃபையே கொஞ்சிட்டு இருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? அவங்களாம் என்ன ஆகிட்டு போகிறாங்களோ அது எனக்கு தேவையில்ல. எனக்கு நீ தான் முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம். விட்டு விட்டுற என்ன? அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி க்யூட்டாக அவங்களோட ரொமான்ஸு அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் இந்த ஸ்டோரிக்கு எங்கேயும் என்ட்டு கார்டு போட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நான் இதோட எண்டிங்கை 2 டைப்பாக பிளான் பண்ணேன். ஒன்று எல்லாருக்குமே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணணும், இல்லைனா சீக்கிரட்டாக வச்சுக்கணும். பட் நான் ரெண்டையுமே கொடுக்கல. அஃபிஷியலாகவும் ரிவீல் பண்ணல, சீக்கிரட்டாகவும் வைக்கல, மிடில் போர்ஷனில் நிற்கிறேன். எனக்கு டெக்குக்கு வந்துட்டு அஃபிஷியலாக ரிவீல் பண்ணணுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா அஃபிஷியலாக அவங்க ரிவீல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே 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 ஹேட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டாக இருந்தாவே ஓகே தான். ஸோ அதனால் நான் சீக்கிரட்டாகவும் இல்லாமல் அஃபிஷியலாகவும் இல்லாமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த எண்டிங் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை 2 பேரும் அஃபிஷியலாக எல்லோரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணேன் அப்படியும் வச்சுக்கலாம், சீக்கிரட்டாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? த எண்டிங் இஸ் யாஸ். அண்ட் ஹவுஸ் இட்? இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. பிகாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸு. எனக்கு வெறும் லவ்வே பார்த்துட்டு இருந்தாலும் போர் அடிக்கும், வெறும் சேடையை பார்த்துட்டு இருந்தாலும் பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஃபன்னாக போயிருக்கும், செகண்டு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக போயிருக்கும், பட் தேர்டில் நீங்கள் ரொம்பவே குட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பை ஃப்ளவர்ஸ், சாராமிதா. அப்புறம் இன்னொரு விஷயம், love changes everything, but no one can change love.